நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள் கோ-பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹாப். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். ஒரு காலத்தில் பார்த்தா டிசீஸ்க்கு ட்ரீட்மெண்ட் நடக்கும். ஒருத்தருக்கு காய்ச்சல் வந்துச்சு, வயிற்று வலி வந்துச்சு, மலேரியா வந்துச்சு, டிசென்ட்ரி ஆச்சுன்னா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு நிலை உண்டு. பட் இன்னைக்கு ஹெல்த் அப்படிங்கிறது எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, டிசீஸ் வராமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு பெரிய அளவுக்கான நிறைய விஷயம். இந்த டிசீஸ் வந்துடும், அந்த டிசீஸ் வந்துடும், இந்த டிசீஸ் வந்துடலாம், இந்த டிசீஸ் வந்ததற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத ஒட்டியே நம்முடைய ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறதும் லைஃப் ஸ்டைலுங்கிறதும் மாறி இருக்கு. கடந்த 10 ஆண்டுகளில் குறிப்பாக இந்தியாவில் ஒரு குளோபலைசேஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் பணம் கூடுதலாக வந்ததற்கு பிறகு நமக்கு ஹெல்த் பற்றிய ஒரு கூடுதலான விழிப்புணர்வு வந்திருக்கு. கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக மாறி இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. பட் டு அ சர்டன் எக்ஸ்டெண்ட் இதுவே ஒரு பிஸ்னஸாகவும் இன்னொரு பக்கம் மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் 2 தரப்பு இருக்குங்க. எஸ், ஹெல்த் கான்ஷியஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஏற்ற மாதிரியான அந்த மருத்துவ ரீதியான விஷயங்களை செஞ்சுக்கணும். ஃபுட் ஹேபிட்டட்டில் தொடங்கி லைஃப் ஸ்டைலில் தொடங்கி நிறையா மாற்றிக்கணும், நிறைய டெஸ்ட் எடுத்துக்கணும். இதெல்லாம் சரிதான்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு பக்கம். இன்னொன்று, இந்த ஹெல்த் கான்ஷியஸுங்கிற பேரில் இவ்வளவு கூத்தடிக்க வேண்டியது இல்லைப்பா அப்படின்னு இந்த ஓட்டத்துக்குள்ளே நான் வர விரும்பலை. எனக்கு ஹெல்த் கான்ஷியஸ் இருக்குது, அதுக்காக இந்த அதீதமான ஹெல்த் கான்ஷியஸுங்கிற இந்த ரேஸுக்குள்ளே நான் கலந்து கொள்ள விரும்பலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்குது. ஹெல்த் கான்ஷியஸ் வந்த பிறகு சமீப காலத்தில் உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நீங்கள் செய்து கொண்ட மாற்றம் அல்லது நீங்கள் சேர்த்து கொண்ட ஒரு புதிய விஷயம் என்ன? நான் ஏரோபிக்ஸ் கண்டிப்பாக பண்ணணுன்றது மேண்டேட்ரியாக வச்சுட்ருக்கேன். என்ன பண்ணுவீங்க ஏரோபிக்ஸில்? ஏரோபிக்ஸில் அது ஃபார்ம் ஆஃப் டான்ஸ் தான். உங்களுக்கு என்னென்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறோன்றதே உங்களுக்கு தெரியாமல் அதை நீங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணுவீங்க. அதுதான் அந்த ஏரோபிக்ஸ். எப்படி ஏரோபிக்ஸ் பண்ணணும்? ஆக்சுவலாக இது டான்ஸ் மாதிரியே தான் இருக்கு. மைக் உங்கள்ட்ட கொடுங்க. இது நல்லா இருக்குங்க, ஜாலியாக டான்ஸ் ஆடினா நல்லா இருக்கலாம். அதுதான் நீங்கள் சந்தோஷப்பட்டு செய்வீங்க. கடனுக்கேன்னு எக்ஸசைஸும் செய்யாமல் சந்தோஷத்தில் செய்யறது. ஃபீஸ் எவ்வளோ? இதோட ஃபீஸ் எனக்கு 1000 ரூபாய் வாங்குறேன். 1000 ரூபாய். ஓகே, எவ்வளோ நேரம் பண்ணணுது? 1 hour. ஆனால் 1 hour பண்ணால் பயங்கர நல்ல கார்டியோ ஒர்க் அவுட். ஓகே. பக்கத்தில் புதிதாக நீங்கள் சேர்த்திருக்கும் விஷயம் என்ன? லாஸ்ட் 2 months-ஆக நான் ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டேன். டோட்டலாக என்ன சாப்பிட்றீங்க? இதுக்கு போல மார்னிங் ஓட்ஸ் சாப்பிடுவேன். ஓகே. ஆஃப்டர்நூன் சப்பாத்தி. நைட்டும் சப்பாத்தி தான். காலைல ஓட்ஸ் இதே தான் டெய்லியா? டெய்லினா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சில நேரம் ஃபைபர் ஐட்டம்லாம் எடுத்துக்கிடுவேன். ஓகே. ரொம்ப சோர்வாக இருக்கீங்களே தம்பி. ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கேன் அப்படியே. ஆஃபீஸ்லேயே வந்திருக்கிறதுனாலயா இல்லை சோறை விட்டதுனாலயான்னு? சோறை விட்டனால சொல்ல முடியாது, ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கேன் அதனால டயர்டாக இருக்கு. பட் பேச்சுலர் நல்லா விரும்பி எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. பட் ஹெல்த் கான்ஷியஸ், வெயிட் ரெடியூசிங், ஹெல்த் கான்ஷியஸ். சப்பாத்தி இல்லாட்டி ஃப்ரூட்ஸ். ஓகே. நீங்கள் க்ரீன் டீ அண்ட் ஸ்பெஷல் அதில் எல்லா கண்டென்ட்டுமே இருக்குது. அயன், விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ். இப்போ நம்ம தனித்தனியாக பிரித்து சாப்பிட முடியாது இல்லைங்களா? ஓகே. இப்போ அதில் ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்குது, எல்லாமே. எஸ். புதிதாக நீங்கள் சேர்த்துக்கொண்ட விஷயம் என்ன ஹெல்த் கான்ஷியஸ் அந்த சென்ஸில்? வழக்கமான 2 விஷயங்கள் தான். ஆனால் அதுக்கே ஒரு புதிய எஃபெக்ட் கொடுத்து சேர்த்துன்னு இருக்கேன். என்னது? 3 தடவை சாப்பிட்றதுக்கு பதிலாக 5 தடவையாக பிரித்து சாப்பிட்றீங்க. ஓகே. அதுக்கப்புறம் வாக்கிங் யூஸ்வலாக நம்ம பண்ணுறது தான். ஆனால் அதுவே வீட்டில் ஒரு எனக்கு ஒரு ட்ராக் சூட்டும் ஒரு டிஷர்ட்டு ஒரு ஜாகிங் ஷூஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சுடுறாங்க. ஓகே. ஸோ அது ஒரு புதிய வடிவமாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர். ஆமாம். ஜில்லுன்னு காலை ஒரு ட்ராக் சூட் போட்டு. ஆமாம்.
நல்லா தான் இருக்கு. ஆமா ஒரு நல்ல ஃபீலிங் வருது. Okay. பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் Okay. வந்து வருது. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஃபீலிங். ஆமா கட்டாயம் கட்டாயம். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க ட்ராக் சூட் ஷூஸ் இந்த மாதிரி டிஷர்ட்லாம் போட்டுட்டு நீங்க உங்களை பார்த்தப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது? கொஞ்சம் ஏஜ் கம்மியான மாதிரி எனக்கு ஒரு தோணுது. ஃபீல் இருந்தது. கட்டாயம். ஓகே, குட். தென் நீங்கள் புதிதாக சேர்த்துக்கொண்ட விஷயம் Taking supplement. டேக்கிங் சப்ளிமெண்ட்ஸ். Yeah. தனியா அந்த பாக்ஸ்ல விக்குமே அந்த மாதிரி. என்ன பண்ண அது சாப்பிட்டா? அதான் நமக்கு டிஃபிஷியன்சி இருந்தால் அதை கிளியர் பண்ணி கொடுக்கும். என்ன டெஃபிஷியன்சி இருக்கு உங்களுக்கு? இப்போ அயன் டெஃபிஷியன்சி இருக்கு, ஹீமோகுளோபின் கண்டென்ட் கம்மியா இருக்கு அப்படின்னா அனிமிக்கான்றதுனா அந்த சப்ளிமெண்ட்னா அது வந்து நமக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்கும். யாரு சஜஸ்ட் பண்ணி இந்த சப்ளிமெண்ட் நீங்க சாப்பிடுறீங்கன்னு கேக்குறேன். நியூட்ரிஷன் தான். நியூட்ரிஷனிஸ்ட். வெயிட் கெயினுக்காக ஃபுட் சப்ளிமெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுட் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறீங்க வெயிட் கெயினுக்கு. எப்படி சாப்பிட்றது? அது எப்படி இருக்கும்? அது பவுடராக தான் இருக்கும். நம்ம வந்து 1/4 லிட்டர் அந்த பாலில் மிக்ஸ் பண்ணி காலையில் எனக்கு வெயிட் கெயின் அப்படிங்கிறதுனால நான் சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிட்ணும். ஓகே, உடம்பு ஊறி இருக்கா அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் 3 kgs நான் வெயிட் ஏறி இருக்கேன். ஏறி இருக்கு. ஓகே, எவ்வளோ நாளாக சாப்பிட்றீங்க? அரௌண்ட் 4 months. பக்கத்தில் புதுசாக சேர்த்த விஷயம் ஒயிட் பிரெட் பதிலாக வீட் பிரெட் யூஸ் பண்ணுறது. ஒயிட் பிரெட்டுக்கு பதிலாக வீட் வீட் பிரெட். பிரெட். அப்புறம் ஒயிட் ரைஸ் பதிலாக வீட் ரைஸ். ஒயிட் ரைஸுக்கு பதிலாக வீட் ரைஸ். வீட் ரைஸ், ப்ரௌன் ரைஸ். ஆ, அப்புறம் ஸ்கிம்ட் மில்க், ஸ்கிம்டு மில்க், ஃபேட் இல்லாமல். ஃபேட் இல்லாமல் இருக்கிற மில்க். ஆனால் எல்லாமே ஸ்டைலாக இருக்கு. வீட் பிரெட், அப்புறம் என்னது ப்ரௌன் ரைஸ், ப்ரௌன் ரைஸ், ப்ரௌன் ரைஸ், அப்புறம் ஸ்கிம்டு மில்க். ஸ்கிம்ட் மில்க். அப்புறம் ஸ்கிம்டு மில்க்லாம் நார்மல் பாலவில் எவ்வளோ விலை, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்? ஸ்கிம்டு மில்க்கும் ரெகுலர் பாலுக்கு என்ன விலை வித்தியாசம் இருக்கும்? இப்போ நீங்க வந்துட்டு நார்மல் பால் வாங்குற இடத்துலயே வந்து உங்களுக்கு லோவெஸ்ட் ஃபேட் தராங்க. அந்த மாதிரி ஒரு இந்த பேக்கெட்ஸ் கலர்ஸ் வச்சு அந்த மாதிரியே யூஸ் பண்ணலாம். இல்ல வந்துட்டு இம்போர்ட்டட் அந்த ஸ்கிம் மில்க் அந்த மாதிரி ப்ராடக்ட் அதுனா கொஞ்சம் பிட் காஸ்ட்லியா இருக்கும். ஓகே, ஸ்கிம்டு மில்க் எதுக்காக யூஸ் பண்றீங்க ஆக்சுவலா? மில்க்லயே வந்து ஃபேட் அதிகமா இருக்கும் இல்லையா? சோ அது இல்லாம மில்கோட கால்சியம் புரோட்டீன்ஸ் நமக்கு எல்லாமே கிடைக்கும். பட் அந்த ஃபேட் இல்லாம இருக்கிறதுக்காக. ஓகே, பாலும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, ஃபேட்டும் இல்லாம. ஃபேட்டும் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஸ்கிம்டு மில்க் நல்லா இருந்துச்சு நீங்க சொன்னதே. பக்கத்துல அப்புறம் சிக்கன் வித்தவுட் ஸ்கின். சிக்கன் வித்தவுட் ஸ்கின். வித்தவுட் ஸ்கின். ஏன்னா அந்த ஸ்கின்ல தான் எல்லா ஃபேட்டும், அப்புறம் பாடி ரொம்ப ஹீட் ஆகும். ஓகே, சோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி சிக்கன் வித் ஸ்கின் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ வந்து அது ரொம்ப பாடி ஹீட் ஆகுது. அப்புறம் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபேட் சிக்கன்ல வந்து அந்த ஸ்கின்ல தான் இருக்கு. ஓகே, சோ அத வந்துட்டு அவாய்ட் பண்ணி இப்போ நிறைய இருக்கு உங்க லிஸ்ட். ஓகே, அடுத்து சொல்லுங்க. கிரீன் டீ. கிரீன் டீ. கிரீன் டீ. கிரீன் டீ யூஸ் பண்றது. ஓகே, இந்த இட்லி, தோசை, சாம்பார் அதுவும் அது வந்து ஹாலிடே டைம்ஸ்ல, அந்த ஹாலிடே டைம்ஸ்ல. ஓகே, ஒரு சாட்டர்டே சண்டே ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி. சாட்டர்டே சண்டேஸ்னா அவாய்ட் பண்ண முடியாது. இட்லி தோசை தான் சாப்பிட்டாகணும். ஃபுட் தவிர வேற என்ன விஷயங்களை சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த ஹெல்த் மெயின்டைன் பண்றதுக்காக? ஜிம் போறது. ஜிம் போறது ரெகுலரா. அது மாதிரி வந்து 6 மீல்ஸா எடுத்துக்கிறது, ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கிறது. 6 மீல்ஸ் 5 மீல்ஸ் தாண்டி 5 மீல்ஸ் தாண்டி 6 மீல்ஸ்னா மீல்ஸ் வராது. ஒரு பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரூட், திருப்பி வந்துட்டு ஒரு லஞ்ச், அப்புறம் வந்து ஒரு டீ, அந்த மாதிரி. ஈவினிங் வந்து அந்த சூப் இல்லைனா அந்த மாதிரி டைம் இருந்தால் இது பண்ணலாம். அப்புறம் டின்னர் ரொம்ப ஏர்லியா எடுத்துக்கணும் அப்படின்னு. பட் இதெல்லாம் யாருமா பண்ணி கொடுக்குறா உங்களுக்கு? அதுதான் சார் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. வீட்ல அம்மா சப்போர்ட்டிவாவே இருக்க மாட்டாங்க. எப்படிமா இருக்க முடியும்? 6 தடவை நீங்க சாப்பிடணும். வீட் பிரெட், அப்புறம் ஸ்கிம்டு மில்க், கைக்குத்தல் அரிசி. எஸ், வேற சேம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இப்போ எனக்கு சாப்பிட டைம் இருக்க மாட்டேங்குது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக கேப்சூல்ஸ் கொடுப்பாங்க. அந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் இருக்க அத்தனை கேலோரிஸ் அண்ட் எல்லா ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே, நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே அந்த கேப்சூல்ஸ் வந்துடும். ஓ, அந்த மாதிரி சாப்பிட்டா போதும்? அந்த மாதிரி சாப்பிட்டா போதும். ஓகே, காலையில் ஒரு டியூப் லைட்டு, மத்தியானம் ஒரு மஞ்சள் பல்புங்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தான் சார் சாப்பிட்டுருக்காங்க. மத்தியானம் லஞ்சுக்கு பதிலாக வந்து 4 டேப்லெட் என்னமோ சாப்பிட்றாங்க. நைட்டு டின்னருக்கு பதிலாக 3 டேப்லெட் என்னமோ சாப்பிட்றாங்க. காலையில் 7 டேப்லெட்ஸ் அவ்வளோதான் சார். நீ என்னம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? 6 தடவை சோறு திங்கிறேங்கிற, 7 தடவை இதுங்கிறீங்க, 7 டேப்லெட்ல முடியுது லைஃப். எஸ் சார், 3 திங்ஸ் நான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணது. ஒன்று யூசிங் ஸ்டேர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் லிஃப்ட். அது ஒன்று. ரெண்டாவது வந்து கார்பேஜை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி த்ரோயிங் இட் அவுட். அட்லீஸ்ட் ஹெல்த் கான்ஷியஸாக அட்லீஸ்ட் பீப்புள் வில் சி தட் அது மாதிரி போட்டால் மற்றவங்களுக்கு பாதிப்பு வருதுங்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக ஐ அட்லீஸ்ட் ஸ்டார்டட் டூயிங் தட். அது ஒன்று பண்ணியிருக்கேன். தேர்ட் வந்து ஏர்லி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் கிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அதாவது அதிகமாக மார்னிங்கில் சாப்பிட்றது. கிங் பிரேக்ஃபாஸ்ட், குயின் லஞ்ச் அண்ட் ஜாக் டின்னர்னு சொல்லுவாங்க. ஸோ ஐம் ட்ரைங் டு ப்ராக்டிஸ் தட். அது நல்லா இருக்குது. கிங் பிரேக்ஃபாஸ்ட், குயின் லஞ்ச், ஜாக் டின்னர். ஜாக் டின்னர் அப்படினா என்ன? கிங் பிரேக்ஃபாஸ்ட் ஹெவி and queen is medium, jack very light. வேற தொப்பை குறையிறதுக்காக தொப்பை எண்ணெய்லாம் தடவிட்டு கார்டனிங் பண்ணுறது. என்னது? தொப்பை குறையிறதுக்கு எண்ணெய் தடவிட்டு, எண்ணெய்னா அது கொடுக்குறாங்க ஆயுர்வேதிக் மசாஜ் சென்டரில். அந்த எண்ணெய் தடவிட்டு கார்டனிங் பண்ணுறது, பெட்டோட வெளியே போகிறது, அப்படியே சுற்றிட்டு. ஓகே, அந்த ஆயிலை வந்து வயிற்றுல தடவிட்டு, ஆமாம், மூச்சு உள்ளே இழுத்து பிடிச்சிட்டு ஆயில வயிற்றுல தடவிட்டு. இது மாதிரி தான் நான் கேட்குறேன். இது மாதிரி புதிய பொருள் என்ன வாங்கியிருக்கீங்க?
பொருள் இல்லை சார். இப்போ வந்துட்டு ஒரு ரிசர்ச் படி ஏடிஎம் மெஷினும் பப்ளிக் பஸ்ஸும் வந்து இட்ஸ் ஈக்குவலன்ட் டு அ டாய்லெட்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த அளவுக்கு அது டர்ட்டியாக இருக்குது. ஏன்னா ஏடிஎம் மெஷின் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, அது க்ளீனும் பண்ணுறது இல்லை. அதனால இப்போ ஏடிஎம் மெஷின்ஸ் அப்புறம் பஸ்ஸில் போயிட்டு சானிட்டரி இல்லைன்னா ஹேண்ட் வாஷ் கண்டிப்பாக பண்ணிடுறேன். ஓ, ஹேண்ட் சானிடைசர் ஏதாவது ஹேண்ட் யூஸ் சானிட்டரி பண்ணுவீங்க? இல்லைன்னா ஹேண்ட் வாஷ் கண்டிப்பாக பண்ணிடுறேன். முன்னாடிலாம் நான் அப்படி பண்ணதே இல்லை. காலேஜ் பஸ்ஸில் போனோடனே அப்படியே மெஸ்க்கு போய் அவசரமாக அப்படியே அதே கையில் சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். இப்போ வந்து அந்த ரிசர்ச் பார்த்தோன்னே வந்துட்டு இந்த மாதிரி ரெகுலராக ஹேண்ட் வாஷ் கரெக்டாக பண்ணிடுறேன். ஓகே, வேற புதுசாக அப்படின்னா இப்போது ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து மினிமம் 6 ஹவர்ஸ் வந்து உட்காந்தே இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கேர்ள்ஸாக இருந்தாலும் பாய்ஸாக இருந்தாலும் தொப்பை போடுறது இதுதான். சரி. ஸோ அதுக்காக ரெகுலர் 30 சிட்டப் செஞ்சோம் அப்படின்னா ஃப்ளாட் ஆப்ஸ் வரும். ஸோ அது ரெகுலராக பண்ணிட்டுருக்கேன். ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. க்ரீன் டீ குடிக்கிறதுல தொடங்கி 6 வேளை சாப்பிட்றது, அப்புறம் ஃபேட் ரிடக்ஷனுக்கு தேவைப்படக்கூடிய மருந்து சாப்பிட்றது, 30 சிட்டப்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பேசலாம். இது ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பெனிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹாப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பெனிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹாப். நீங்கள் பார்த்த வரைக்கும் இதெல்லாம் அந்த 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 ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் வந்ததுனால பண்ணுறதா சொன்னாங்க. ஆனால் அந்த பொது வெளியில் நீங்கள் சமூகத்தில், ஆஃபீஸில், தெரிஞ்சவங்க வீட்டில் இப்படி பார்க்குறப்போ இந்த ஹெல்த் கான்ஷியஸுங்கிற பேரில் இவங்க பண்ணக்கூடிய எந்தெந்த விஷயங்களும் ரொம்ப காமெடியாக உங்களுக்கு படுது. இந்த பைக்கு டிரைவ் பண்ணும்போது கண்ணு மட்டும்தான் தெரியுது, பாக்கி எல்லாத்தையும் மூடிக்கிறாங்க. பொல்யூஷன் அவாய்ட் பண்ணுறேங்கிறாங்க. பொல்யூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக அது ரொம்ப அபத்தமாக தெரியுது. ஏன்னா அப்படி அந்த துணியை வச்சு மூடிக்கிட்டதுனால இவங்க பொல்யூஷனை வந்து மீறிட முடியாது. அது அவங்க மனசுக்குள்ள அவங்களே ஒரு ஓகே மூஞ்சில கண்ணை மட்டும் தெரியுற மாதிரி பொல்யூஷன் அவாய்டுக்காக முகமூடி அந்த கண்ணுக்கு ஒரு கிளாஸ் போட்டுடுறாங்க, அதுக்கு ஒரு கிளாஸ். அதனால எங்களால் பார்க்க முடியறது இல்லை. ஓ, அந்த பிரச்சனை வேற இருக்கு. ஓகே, எஸ். குளிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் எப்போவுமே ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். என்னுடைய பையன் என்னோட பிள்ளைங்களை அதுக்கு மட்டும்தான் நான் அலோவ் பண்ணுவேனா. மண்ணில் விளையாட விட மாட்டேனா. மேக்னெட் பெட்டில் படுப்பேன், மேக்னெட் வாட்டர் தான் குடிப்பேன். அது மாதிரிலாம் ரொம்ப அபத்தமாக இருக்குது. ஓகே, எப்போதுமே சுடுதண்ணி தான். எப்போ குளிக்கிறதுக்கு மேக்னெட் பெட். மேக்னெட் பெட். ஓகே, அது என்ன மேக்னெட் பெட்டில் படுக்கிறப்ப என்ன படுத்தா பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும், பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும்னு அப்படிங்கிற ஒரு தவறான அபத்தமான நம்பிக்கை. அப்புறம் காந்த தண்ணீர் குடிக்கிறாங்க. காந்த தண்ணீரா? ஆமாம், அது நான் கேள்விப்பட்டதில்லை. காந்த தண்ணீர் காந்தத்தை வந்து தண்ணிக்குள்ளே போட்டு ஓவர் நைட் போட்டுட்டு மார்னிங் எழுந்து குடித்தோன்னா அது காந்த சக்தியெல்லாம் உடலுக்கு ஏறுது, நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும்னு ஒரு ஃபீலிங்ஸ். காந்த தண்ணீர். காந்த தண்ணீர். காலம்பரம் எழுந்தோடனே வாக்கிங் போனோன்னு சொல்லின்னு இருக்கா. போவாங்க எப்படின்னாக்கா கொஞ்சம் தூரம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு அதுக்கப்புறம் கால் வலிக்கிறது. ஒரு குடும்பம் போகிறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குடும்பத்தில் அம்மா, அப்பா, குழந்தைகள் போகிறது. குழந்தைகள் ஃபாஸ்ட்டாக போயிடும், பின்னாடியே அம்மா வருவா, பின்னாடியே அப்பா வந்து சீக்கிரமாக வா டைம் ஆகுது. அதுக்கப்புறம் டைத்து வேறு 7 o'clock எனக்கு பஸ் வந்துடும், ஸ்கூல் பஸ் வந்துடும், அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு ஓட வேண்டியது. அதுக்கு பேர் ஒரு வாக்கிங். அடுத்து எனக்கு 2 விஷயம் இவங்கள பார்த்தா சிரிப்பு வருதுங்க சார். ஹேண்ட் வாஷ்ன்ற பேரில் ஒரு 1/2 hour முக்க போடுவாங்க. அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் வச்சுருப்பாங்க. சும்மா சாதாரணமாக கை கழுவுறது ஒரு 2 நிமிஷத்தில் கழுவிட்டு வந்துடலாம். ஒரு ப்ரொசீஜரோடு இப்படி கழுவணும், அதுக்கப்புறம் இப்படி கழுவணும், அப்புறம் ஃபிங்கர்ஸ் நடுவில் கழுவணும் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் வச்சுட்டு கழுவுவாங்க. அது உண்மையாக பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பு வரும். என்னோட பையன் படிக்கிற ஸ்கூல்ல ஹேண்ட் வாஷிங் டேனே ஒன்று நடத்தி அதுக்காக அந்த ப்ராடக்ட்டும் வாங்கிட்டு வந்தான் என் பையன். ஓ, அதுக்காக அந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்தான். ஆமா, சோ அந்த ஹேண்ட் வாஷிங் குட் ஹேபிட்ஸ் சொல்லி தரேன்ட்டு அது ஒரு தொழில் பிசினஸ். இவங்க பேசுறது அந்த சப்ஜெக்ட். இந்த ஹேண்ட் வாஷிங் டே வந்ததுக்கு பின்னால அந்த ப்ராடக்ட் வந்தது. ஃபிட்னஸ் சென்டருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 15,000 to 20,000 rupees ஸ்பெண்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 3 months 2 months ஏன் ஒரே நாளில் 1/2 கிலோ வெயிட் குறைக்கிறோம் அப்படின்லாம் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் வருது. How it could be possible? Any doctors can prove this. It is scientifically. ஏன் ஃபுல்லா கோவப்படுறீங்க? ரைட், அப்படி வருது, அதை செய்கிறாங்க, அது உங்களுக்கு காமெடியாக இருக்குது. வேற காமெடியாக இருக்காதான் கேட்குறேன். இல்லை, எனக்கு காமெடிங்கிறது இது ஏன் காமெடியாக எடுத்துக்க கூடாது? இன்னொரு பாயிண்ட் நான் சொல்கிறேன். ஓ, நீங்கள் சீரியஸாக சொல்கிறீங்க, நாங்கள் எடுத்துக்கணுங்க. ஓகே, புரியுது. இது ஒரு வித்தியாசமான காமெடி தாங்க. ஷோ முழுக்க நான் இதை மெயின்டைன் பண்ணுறேன். நீ இவங்க பண்ணக்கூடிய விஷயங்களில் ஹெல்த்தை காப்பாற்றுறேங்கிற பேரில் பண்ணுற காமெடி என்ன நல்லா இருக்குது, அதை மட்டும் சொல்லுங்கள். சாப்பிட்றது எனக்கு பயங்கர ஓட்ஸ் சாப்பிட்றது. அது வந்து ஏன்னா ஓட்ஸ் சாப்பிட்டு தான் வெயிட் குறையணுன்றது அவசியம் கிடையாது சார். நம்ம வந்து இயற்கையாக வாழை தண்டை சாப்பிட்டு நம்ம வெயிட் குறைச்சிக்கலாம். நீங்கள் வாழை தண்டு சாப்பிட்றது ஓகேனா ஓட்ஸ் சாப்பிட்டு போட்டுமே, அது என்ன ஒரு காமெடி உங்களுக்கு? அது இல்லை சார்,
இப்போ வந்து ஓட் சாப்பிட்றேன்ட்டு ஓட் சாப்பிட்டு ஒரு 1 ஹவர்லேயே பசிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஸோ தே டென் டு ஈட் மோர். அதுதான் சொல்ல வரேன். ஓட் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. ஓட் சாப்பிட்டு ஓட்ஸ் நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க, அது மட்டும் தெரியுது. பக்கத்துல கொடுங்க. எஸ், இவங்க பண்றதுல இந்த சமூக சூழல்ல நீங்க பார்க்குற இந்த ஹெல்த்தி ஃப்ரீக்ஸ் பண்ணக்கூடிய காமெடியான விஷயங்கள் என்னென்ன? ஐ டோன்ட் நோ அது காமெடியான்னு எனக்கு தெரியாது. பட் யங் மதர்ஸ் இப்போ குழந்தைகளுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க, சாஃப்ட் டாய்ஸ் அந்த மாதிரிலாம். கண்கூடாக பார்த்துருக்கேன். ஜஸ்ட் கிஃப்டிங் இட் அவே டு அ சர்வன் மேட் சேயிங் நியூ ஒன், ஜஸ்ட் சேயிங் அந்த ஹெல்த் என்ன சொல்கிறது, ஹெல்த் ஃப்ரீக், அந்த கிளெனினஸ் ஃப்ரீக் அப்படின்னால அதில் டஸ்ட் இருக்கும், குழந்தைக்கு வந்துடும். brand new one, just giving away to the servant maids. அதாவது they feel the germs germs வரும் அந்த சாஃப்ட் ஆயில. that is one. அது ஒன்று பார்த்த யங் மதர்ஸில். இன்னொன்று வந்து பெரியவங்க வந்து ரிலேட்டிவ்ஸ் வந்து குழந்தைங்களை தூக்கி கொஞ்சி ஷீக்ஸில் கிஸ் பண்ணுறது, இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. நாட் தட் எவ்ரி ஒன் ஹேட் ஸ்கின் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் ரொம்ப அவுட்ரைட்டாக சொல்லிடுறாங்க, தூக்காதீங்க அந்த மாதிரிலாம். See, நான் என்னை பொறுத்த வரைக்கும் இஃப் யூ ஃபைண்ட் சம்திங் லைக் தட் யூ கான்ட் ஸ்டாப் இட். லவ் இஸ் சம்திங் தட் யூ கான்ட் ஸ்டாப் எக்ஸ்பிரஸிங், எஸ்பெஷலி வித் சைல்டு. ஸோ ஈவன் ஐ எம் அ மதர், அதனால நான் அப்படிலாம் பண்ணி என் குழந்தைகளை வளர்க்கல. ஸோ ஐ டோன்ட் see that இப்போ இருக்கிற மதர்ஸ் வந்து அந்த மாதிரி ரொம்ப யோசிச்சு பார்த்து வளர்க்கக்கூடாது. எஸ், இல்லை நான் ஹெல்த் கான்சியஸ்ன்னு சொல்லும்போது இந்த ஒரு பாயிண்ட்டை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது ரொம்ப நேரம் சிஸ்டம் முன்னாடி ஒர்க் பண்ணுறாங்க, ஐ இரிட்டேஷன் ஆகுதுன்னு சொல்லி ஸ்பெக்ஸ் போடுறாங்க. அது எப்படின்னா ஒரு கேம்ப் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. இது ஆஃபீஸ்க்கே டேரெக்டாக வந்துடுறாங்க. வந்துட்டு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஐ செக் பண்ணுறாங்க. உங்கள் இதில் வந்து இவ்வளோ பவர் இருக்குது, இவ்வளோ இருக்குன்னு சொல்லி எழுதுறாங்க. நம்மளுக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. அவங்க அட்வைஸ் பண்ணுறத வச்சு நம்ம டிசிஷன் எடுக்கிறோம். இப்போ நம்மள மாதிரி கேஷுவலாக இருக்கவங்க வந்து அதை ரொம்ப ஒரு இதாக எடுத்துக்கிறது இல்லை. பட் இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக இருக்கவங்க அடுத்த ஒரு கன்சல்டன்சி யார்ட்டி போய் அவங்க இது பண்ணுறதில்ல, போகிறதில்ல, அப்ரோச் பண்ணுறதில்ல, எங்கேயுமே போய் அப்ரோச் பண்ணுறது கிடையாது. ஒன்ஸ் அவங்க சொல்கிறாங்களா உடனே வாங்கிடுறது, அது எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும். நம்ம சொசைட்டி இஸ் லைக் தட். 10 people says நானும் அதை நம்புவேன், எனக்கு அது பலன் இருக்குமோ அப்படின்ற நம்பிக்கை ஜாஸ்தியாக வரும். தட் இஸ் ஹவ் அவர் சொசைட்டி ஹேஸ் பீன். அதனால் என்ன ஆகிறோம் அப்படின்னா சில நேரங்கள் அது ஒர்க் ஆகுது இல்லையான்னு மூளை யூஸ் பண்ணுறது கிடையாது. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே, வருதா இல்லையான்னு ஒரு பெனிஃபிட், அதனால போகிறது. எப்படி தெரியுமா சொல்கிறாங்க, ஆஃபர் சொல்கிறாங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் 2 பேர் அலோடு கூட்டிகிட்டு வரலாம், ஃப்ரீ ஐ செக்அப் பண்ணிக்கலாம். ஆமாம், ஐ செக்அப் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு 1 month வரணும். அந்த டேட் அதிலே சீல் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ள வந்தா உங்களுக்கு ஒரு கண்ணாடியை மாட்டி விட்டுட்டு உங்க குடும்பத்துல ஒருத்தங்களை கூட்டியாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செக்அப் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு கண்ணாடி மாட்டி இல்ல அவங்க கேட்பாங்க உங்க ஃபேமிலி எத்தனை பேர் இருப்பான்னு கேட்பாங்க. நான் வந்துட்டு வீட்டில் வந்து அண்ணன் இருக்காங்க, தம்பி இருக்காங்க, வேற யார் ரொம்ப ஏஜ்டாக யார் இருக்காங்க சொன்னா அப்பா பாட்டினா அவங்கள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அந்த மாதிரி கவர் பண்ணுவாங்க. நான் அவங்க ஏற்கனவே கண்ணாடி போட்டுருக்காங்கன்னு சொல்லுவேன். இல்லைங்க ஒரு வாட்டி ஃப்ரீ செக்அப் தான், பவர் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க, அவங்க போட்டிருக்க கண்ணாடி கரெக்டாக இல்லையா நாங்கள் பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களை இது பண்ணுறாங்க. அதுதான் சொல்கிறேன். ஓகே, அதில் இருக்கிற ஒரே ஒன்று தெரிஞ்சுக்கணும். எனி பிஸ்னஸ் எனிதிங் இன் த மார்க்கெட் இன்னைக்கு ஒன்று அது மேலே மக்களுக்கு அவேர்னஸ் வந்துடுது அப்படின்னா அதை யூட்டிலைஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். ஹெல்த் கேர் இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்குங்கிறதுனால தே ஆர் ட்ரைங் இட் டு மேக் இட் அஸ் அ பிஸ்னஸ். அதை பிஸ்னஸை பார்த்து பீப்புள் ஆர் கெட்டிங் ஃபூல்ட். நோ பாயிண்ட் அபவுட் இட், நோ டவுட் அபவுட் இட். எஸ், தெர் ஆர் ஃபியூ பீப்புள் ஹூ திங்க் அண்ட் யூட்டிலைஸ் இட். நீங்களே கிளியராக பேசுறதுனால சொல்கிறேன், நீங்களே கூட ஏமாறாமல் இருக்க முடியாது. நிலைமை அதுதான். ஏன்னா வேறனா பிரச்சனை இல்லை, இது ஹெல்த் பயம் இருக்கும், ரைட் தானே? ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் அதை ரீசெக்லாம் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. ஏழ்பேட்டு ஒரு ஃபுல் செக்கப்புக்கு போயிட வேண்டியதான். நீங்கள் எங்கே ஃபுல் செக்கப்புக்கு போகணுன்னு அவங்களே சொல்லிடுவாங்க. அங்கே அவங்களே சொல்லிடுவாங்க இது இதுக்கெல்லாம் அவனுக்கு ஒரு புள்ளியை வச்சு அனுப்பி விட்டுருன்ட்டு. அப்போது அது எப்படி பாசிபிள்? இட் இஸ் அதாவது அதை கரெக்டாக க்ராஸ் செக் பண்ணி அது ப்ரில்லியண்ட்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காமனாக இருக்குது. அவ்வளோ தூரம் ஒரு தெளிவு இருக்குமாங்கிறது எனக்கு தெரியலை. அப்போ இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஏமாறுறீங்க, அது தப்புன்னு அவர் சொல்கிறாங்க. இதுக்கு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சார்? கமர்ஷியலாக பண்ணுறது வந்து ஐ எம் ஆல்சோ நாட் அக்செப்டட். ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. உங்களுடைய இந்த ஹெல்த் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கேபிட்டலைஸ் பண்ணி அச்சுறுத்தி அல்லது உங்களை வேற மாதிரி ஒரு பியர் ப்ரெஷருக்கு ஆளாக்கி உங்களை கஸ்டமராக மாற்றுறாங்கங்கிறது அவங்க கம்ப்ளைண்ட். இதுக்கு உங்கள் பதில் என்ன? நீங்கள் சொல்கிறது 100% கரெக்ட். பிகாஸ் ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஏமாத்துறவங்களுக்கு கான்ஷியஸ் இருக்கணும். இல்லை சார், ஒரு நிமிஷம் சார். அவங்க வந்து ரெடியாக இருக்கிறாங்க சார். அவங்க வந்து ஒரு சேயிங் இருக்குது, யூ கேன் பி எ சீட் பட் நாட் அ ஃபுல். ஸோ அவங்க வந்து மற்றவங்கள தான் ப்ளேம் பண்ண பார்க்குறாங்களே தவிர ஸ்டில் இப்போ வரைக்கும் அவங்க பண்ணதை வந்து ஏற்றுக்கிற ஒரு இதுவே பக்குவமே இல்லாமல் தான் இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹாப். ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள் கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹாப். ரொம்ப பரபரப்பாக ஆரம்பத்துலேருந்தே ஓடிட்டு இருக்கு இந்த டிஸ்கஷன் ஆஃப் த டிபேட். ஹெல்த் ரொம்ப முக்கியம், ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க அதற்காக நிறைய பிரயத்தனப்படுறாங்க. ஆனால் அது பொது வெளியிலிருந்து பார்க்கிற போது இவ்வளவு அதீதமான பிரயத்தனம் தேவைப்படுவதில்லை. இதை வச்சு நிறைய பிஸ்னஸ் நடக்குது, ஒரு பியர் ப்ரெஷராக மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பப்படுது. இதெல்லாம் சொன்னாலும் கூட ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கவங்களுக்கு சில ஃபோர்காஸ்ட் உண்டு, ரைட்டு தானே? சும்மானா ஒன்றும் இருக்கிறது கிடையாது. இது உடம்பு, இதை வச்சு தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு ஃபோர்காஸ்ட் இருக்குது. அப்போது இன்றைக்கி நீங்கள் ஏரோபிக்ஸ் பண்ணலாம், யோகா பண்ணலாம், அல்லது ஃபுட்டு, டயட்டு, லெமன் டீ எதோ ட்ரை பண்ணுறீங்க. இதெல்லாம் ஒரு சின்ன கான்ஷியஸ்னஸ் நமக்கு இருக்குது, இது வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை செய்கிறோம், ரைட்டா? உங்களுக்கு எது வந்துவிடக்கூடாது என்கிற பயத்தில் இந்த ஏரோபிக்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க. சார், என்னை சுற்றி இது வரைக்கும் நான் கேட்ட இந்த சமீப காலத்தில் 10 ஃபேமிலியில் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டது கேன்சர்ன்ற நோயினால். கண்டிப்பாக அந்த அச்சுறுத்தல் எனக்கு இருக்குது. ஸோ அந்த பயத்தில் நான் இன்னும் காஷியஸாக இருக்கணும், என்னோட ஹெல்த்தை நான் டேக் கேர் பண்ணிக்கணுன்றதுல நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். அதுக்கு நான் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ கண்டிப்பாகவும் எடுப்பேன், நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ உங்களை பயமுறுத்துகிற நோய் கேன்சர். கேன்சர். ஓகே, என்ன நோய் மட்டும் சொன்னால் போதும். எந்த நோய் உங்களை பயமுறுத்துகிறது, எக்ஸசைஸ் பண்ண வைக்கிது? ஒபிசிட்டி அண்ட் டயபெட்டிஸ். ஒபிசிட்டி அண்ட் டயபெட்டிஸ். என் ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா சுகர் வந்துடக்கூடாது. நான் ஆல்ரெடி ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் தான். ஓகே. ஸோ அது வந்து இன்னும் ஃபர்தராக கண்ட்ரோலில் வச்சுக்கணுங்கிறதுக்காக என்னோட எக்ஸசைஸாக ஐம் கண்டினியூ. ஓகே ஓகே. எங்கள் ஃபேமிலி வந்து ஹேவிங் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் யூ ஹேவ் டூயிங் ப்ராப்பர் டயட் அண்ட் வாக்கிங், எக்ஸசைஸ். ஸோ கார்டியாக் இஷ்யூஸ் வந்துடக்கூடாதுங்கிற பயத்தில். ஓகே, வேற என்ன பயம்? என்ன நோய் வந்து விடும் என்ற பயம்? அனிமிக்னால வேற எந்த லேடிஸ்க்கு நியூட்ரஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி வேற எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றனால அதுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுங்கிற பயம். ப்ராப்ளம் சம் அதர் ரீசன்ஸ் ஃபார் லேடிஸ்க்கு. ஐ அண்டர்ஸ்டாண்ட். யூட்ரஸ் ப்ராப்ளம் அது தவிர வேற. ஓகே, யா, அனிமிக்னால வரக்கூடிய பிரச்சனை. எஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட். தென் ஸ்கின் டிசீஸ், ஒபேசிட்டி, டயபிட்டிஸ். ஸ்கின் டிசீஸ், ஒபிசிட்டி, டயபிட்டிஸ். இது 3 வந்துரும். என்ன வயசு உங்களுக்கு? 21 சார். 21 வயசுல இவ்வளவு பயம். எஸ், பக்கத்துல எனக்கு என்னோட கொலீக்ஸ் எல்லாத்தையுமே அல்சர் இருக்குது சார். எனக்கு அல்சர் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் கரெக்டான இது ஃபுட் சாப்பிட்றேன். ஓகே. எனக்கு பயம் வந்து நாளைக்கு நான் தனியாக என்னோட ஐ ஹாவ் டு லிவ் மை ஓன் லைஃப். ஐ டோன்ட் வாண்ட் சம்படி டு டேக் கேர். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா தே வர் ஏபிள் டு டேக் கேர் ஆஃப் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் வெரி வெல். என்னை தூக்கி எடுத்து செய்யறதுக்கு தெம்பு யாருக்கும் கிடையாது. எனக்கே இருக்கா இல்லையான்னு தெரியல எங்கள் அப்பா அம்மாவுக்கு. டுமாரோ ஐ டோன்ட் வாண்ட் மை சில்ட்ரன் டு டேக் கேர் ஆஃப் மீ. ஐ வாண்ட் டு லிவ் மை செல்ஃப். அந்த ஒரு பயம். ரெண்டாவது பயம், ஏதாவது ஒரு இன்னைக்கு நடந்து போகிறோம், வி டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த ஸ்ட்ரீட். ஓகே, வி மைட் மீட் வித் எனிதிங். ஓகே, ஆனால் அது நடந்தால் ஹவு ஃபாஸ்ட் கேன் ஐ ரெக்கவர் ஒன்லி இஃப் ஐ எம் ஃபிசிக்கலி ஃபிட். ஸோ அந்த ஒரு பயம் இருக்குது. ஏதாவது நடந்ததுனால் ஃபார் குயிக் ரெக்கவரி ஐ ஷுட் பி ஃபிசிக்கலி ஃபிட். இது ரெண்டு தான் பயம். எஸ். என்ன நோய் வந்துடும் பயம்? டயபிட்டிஸ், அப்புறமா ஹார்ட் அட்டாக். டயபிட்டிஸ், ஹார்ட் அட்டாக். ஓகே, என்ன ஏஜ் உங்களுக்கு? 23. ஓகே, பக்கத்தில் என்ன நோய் வந்துடும் பயம் இருக்கு? ஒபிசிட்டி, அப்புறம் யூட்ரஸ் ப்ராப்ளம். யூட்ரஸ் ப்ராப்ளம். ஒபிசிட்டி. ஆமாம். ஹார்ட் அட்டாக், சுகர். ஹார்ட் அட்டாக், சுகர். இது ரெண்டும் வரக்கூடாதுன்னு பயமாக இருக்குது. ஓகே, ஹார்ட் அட்டாக், சுகர். ஹார்ட் அட்டாக். பிபி, கொலஸ்ட்ரால் சார். பிபி, பிளட் பிரஷர், ஒபிசிட்டி. எஸ். எனக்கு எந்த நோயுமே வரக்கூடாதுன்னு பயமா இருக்கு சார். ஓ, நோயே வரக்கூடாது. நோயே வரக்கூடாது சார். ஓகே, முடி கொட்டுறதுக்கே அவ்வளவு பயப்படுறீங்க. பின்னால என்ன நோய் வரக்கூடாதுன்னு பயம்? ஒபிசிட்டி. அவேர்னஸ் இல்லாதனால எனக்கு எல்லா இதுவும் இருக்குது. டயபெட்டிக்கு, ஹைப்பர் டென்சிவ், கொலாஸ்ட்ரல் எல்லாமே இருக்குது. அதனால் ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுன்ற பயம். க்ளோக்கோமா, எங்கள் ஃபாதருக்கு க்ளோக்கோமா இருந்தது, எனக்கு க்ளோக்கோமா வரக்கூடாதுன்ற. ஓகே. சுகர் அண்ட் ஹார்ட் ப்ராப்ளம். சுகர் அண்ட் ஹார்ட் ப்ராப்ளம். பிபி அண்ட் கார்டியாக் டிசீஸ். கார்டியாக். ஓகே, அப்படி இவங்கள்ட்ட கொடுங்க மேடம்கிட்ட. வர கீழே கொடுங்க. நீங்கள் உங்கள் ஸ்கின்னை பாதுகாக்க என்னென்ன தற்காப்பு விஷயங்கள்லாம் செய்கிறீங்க? என்னென்ன ஐடியாஸ் வச்சுருக்கீங்க? மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவீங்க. இது வந்து ஒரு ப்ரிகாஷனரி இதுக்காக, ஸ்டெப்காக, ஒரு பொல்யூஷனுக்காக மாஸ்க் ஒன்று. மாஸ்க் போடுங்க. பார்க்குறேன் நான். பொல்யூஷனுக்கு மாஸ்க். இது எப்போதும் கையில் வச்சுருப்பீங்க? இது எப்போதும் பாக்கெட்டில் கொண்டு வருவேன் சாதாரணமாக. ஓகே, அப்புறம் ஒன்று. அப்புறம் கையில் வந்து ஒரு தலைவலிக்கு பாம். டிராவல் பண்ணினா கொஞ்சம் ஹெட்டேக் கொஞ்சம் வர மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கு கையில் வருண்ங்க. இதுக்கு கேரண்டி கிடையாது, வந்தா யூஸ் பண்ணிக்கலாம். இது வின்டர் சமயம் இல்லையா? ஆமாம். ஓகே. அப்புறம் கொஞ்சம் காட்டன் கொண்டு வருவேன் சாதாரணமாக. காட்டனும் இருக்குது இதில்.
இது எதுக்கு? ஸோ காது வழியா பனிக்காக. ஓகே. காதுல வச்சுட்டா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே. திரும்ப தந்துடுறேன். வேற? அதை தவிர ஒரு ஸ்கார்ஃப் ஒன்று கொண்டு வருவேன். இது எதுக்கு? இது வந்து தலையில கட்டிட்டு போகிறதுக்காக. காட்டுங்க. ஓகே. இல்லை ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கவங்க அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் அப்புறம் போய் டாக்டரை பார்ப்பீங்க, அவங்க கரெக்டாக இருந்துக்கிறாங்க, அவ்வளோதான். வேறு கொஞ்சம் வேறு அப்புறம் வந்து ஒரு பிஸ்கெட் பாக்கெட், அது இப்போ தான் அங்கே கொடுத்தேன். ஒரு பிஸ்கட் பாக்கெட். பிஸ்கெட் பாக்கெட் வச்சுப்பேன் எப்போதும். ஓகே. ஏன்னா கொஞ்சம் பசிச்சதுன்னா 2 வாயில் போட்டுக்கலாம்ல, வேறு ஏதாவது டிஃபன் ஏதாவது கிடைக்கும். ஓகே. டிஃபன் ஏதாவது கிடைக்கிற வரைக்கும் அந்த பிஸ்கெட் சாப்பிட்டுக்கலாம் இல்லையா, அதுக்காக கையில் எப்போதுமே வச்சுப்பேன். ஸோ இது எப்போதுமே உங்கள் கையில் இருக்கும்? சாதாரணமாக என்னோட ஹேண்ட்பேக்கில் போட்டு கொண்டு வருவேன். அதை தவிர ஒரு பேண்டைடும் வச்சுருக்கேன். பேண்டைடு பர்னால் ஏதாவது காலில் அடிபட்டதுன்னா பட்டுன்னு நம்ம மற்ற பேருக்கும் ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா. ஓகே. ஹெல்ப் பண்ணலாம், நம்மளும் போட்டுக்கலாமே. அதுக்காக கையில் எப்போதுமே அந்த ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு கிட் மாதிரி ஒன்று இருக்கும் கையில். எப்போதுமே கையில் இருக்கும். கையில் வச்சுப்பேன் நான் சாதாரணமாக. பட் ஹெல்த் மேலே அவ்வளோ ஒரு இது இருக்குல்ல, பனி காது வழியாக போயிடக்கூடாது, ஸ்கார்ஃபு அதுக்குள்ளே பஞ்சு, டஸ்ட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி மாஸ்க்கு, தலைவலி மருந்து, கீழே விழுந்துட்டா ஒட்டிக்கிறதுக்கு பேண்டைடு. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது சார். என்னோட அப்பா 93 வயசு வரைக்கும் இருந்தார், என்னோட தாத்தா 103 வயசு வரைக்கும். ஸோ அவங்க சில ஹேபிட்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி அந்த பழக்கம் வந்து எனக்கும் கொஞ்சம் வருது. எனக்கும் நிறைய நாள் இருக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனால் அவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா? இது இல்லை சார், வேற ஃபார்மேஷனில் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்களா இருக்கும். என்ன பண்ணுவாங்க? மிளகு கஷாயம் போட்டு குடிச்சிருப்பாங்க. அது இப்போவும் அதை நான் பண்ணுறேன். பட் ஸ்டில் இது போக அதுவும் பண்ணுறீங்க? அதுவும் பண்ணுவேன். கொஞ்சம் இப்போ தொண்டை கமரல் வருது வச்சுக்கோங்களேன், அந்த தொண்டை த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு முன்னாடியே ஸ்டார்டிங்லேயே என்ன பண்ணுவேன், சட்டுன்னு வெந்நீர் போட்டு உப்பு போட்டு காகிள் பண்ணிவிடுவேன். கண்டினியூஸாக ஒரு 2 நாள் பண்ணிவிட்டா அந்த தொண்டை வலி வந்து எட்டியே பார்க்காது. ஸ்டீமிங் பண்ணிவிடுவேன். ஸ்டீம், அந்த ஆவி பிடிக்கிறது, அது பண்ணிட்டா ஒரு மாதிரி லேசாக சளி இருந்தாலும் வெளியில் வந்துடும். அந்த மாதிரி ஒரு மாதிரி ஹோம் ரெமெடியாக முக்கால்வாசி பண்ணுறது. ஓகே. பட் ஒரு கிட்டோட தான் எப்போதுமே இருக்கீங்க? இருப்பேன். ஆல்மோஸ்ட் பேக்கில் அது போட்டுன்னு தான் இருப்பேன். எஸ். ஏன்னா நமக்கு இல்லாட்டாலும் ஹெல்த் கான்ஷியஸ்ங்கிறது தெரியுது. ஆனால் இது எல்லாமே ஃபிட்டாக வச்சுக்கிறதுங்கிற ஒரு காமன் லேயருக்கு மேலே வெளியில் சொல்லப்படாத உண்மைன்னு ஒன்று இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நோய் வந்துடும். நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக், இதய சம்பந்தமான நோய்கள், சுகர், ஒபிசிட்டி, இல்லாட்டி பிபி, பிளட் ப்ரெஷர், இந்த 4 விஷயத்தின் மேலே எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம் இருக்குது. இந்த பயமெல்லாம் இவங்க ஹெல்த் ஃப்ரீக்காக இருக்கிறதுனால வருதா, இல்லை பூதாகரப்படுத்தப்படுகிற நிறுவனங்களால் அல்லது மருந்து கம்பெனிகளால் அல்லது விளம்பரங்களால் ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்களா? பீயிங் ஹெல்த்தி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபீலிங் ஹெல்த்தி சார். ஆக்சுவலி இந்த எம்என்சி இந்த மார்க்கெட்டிங் எல்லாமே they want them to feel healthy, not to be healthy. But we not everybody wants to be healthy. ஆனால் அவங்களெலாம் என்ன, நீ ஓட் சாப்பிட்டா நீ ஹெல்த்தியாக இருப்ப, நீ கம்ப்யூட்டருக்கு ஒரு கண்ணாடி போட்டால் தான் உன்னுடைய கண் வந்து பாதிக்கப்படாது அப்படின்னு ஒரு தவறான எண்ணத்தை ஊட்டி ஒரு 500 ரூபா கண்ணாடி வந்து 2000 ரூபாய்க்கு விற்றுட்ருக்குறாங்க. ஃப்ரம் ஹெட் டு ஃபுட் எவ்ரி திங் இஸ் பீங் மார்க்கெட்டட். நீ தலை முடி கொட்டுதுன்னா எதுக்காக முடி கொட்டுதுன்னு பார்த்து அதுக்கு நீங்கள் டேப்லெட் சாப்பிட்டா ஓகே. ஆனால் இந்த எண்ணெயை தடவிக்கோங்க, உங்களுக்கு வந்து முடி வளரும். நீங்கள் கார்டனிங் பண்ணுங்கள், ஆனால் இந்த எண்ணெயை தடவிட்டு நீங்கள் கார்டனிங் பண்ணால் தான் தொப்பை குறையும் அப்படிங்கிறது ஒரு தவறானது. அப்புறம் வந்து ஸ்கின் ஃபேர்னஸ் க்ரீம் இஸ் அனதர் ஹம்பக். ஆக்சுவலி நம்ம அது எதை ப்ரிவெண்ட் பண்ணுன்னா, நம்ம சன்லைட்னால் வர்ற அந்த டேனிங்னு ஒன்று உண்டு. சன்லைட்னால ஒரு கருப்பு, அந்த கருப்பு நிறம் வராமல் இருக்குது. இட் இஸ் சன் ஷேடிங் க்ரீம், அவ்வளோதான். தெர் இஸ் நோ ஃபேர்னஸ் க்ரீம் அட் ஆல். அது மாதிரி இட் இஸ் எவ்ரி திங் இஸ் பீங் கான்சியஸை விட்டு ஓவர் கான்சியஸ் ஆக்கி எல்லாரையும் ஒரு நோயாளி ஆக்குறது. நீ நார்மல் இல்லை, நீ குண்டாக இருந்தால் யூ ஆர் நாட் நார்மல், நீ பிஎம்ஐ குறைஞ்சா யூ ஆர் நாட் நார்மல். உனக்கு தெர் இஸ் ஒன் கால் லோ பிபி, நீ இதை விட கொஞ்சம் பிபி குறைஞ்சா யூ ஆர் நாட் நார்மல். என்ன நார்மல்னால் எந்த யார் இது நார்மல்னு சொல்கிறது யார்? இது வென்யூ உன்னுடைய டே டு டே இது எதுவுமே பாதிக்கப்படல, ஆக்டிவிட்டீஸ் பாதிக்கப்படலைன்னா குண்டாக இருந்தால் தான் என்ன? நீ உட்காந்து வேலை செய்ய முடியுது, கோலம் போட முடியுது, எல்லா வேலையும் செய்ய முடியுது, கொஞ்சம் குண்டாக இருந்தால் தான் என்ன? அந்த குண்டாக இருக்க குறைக்கிறக்காக யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம், மணி, எனர்ஜி, உங்களுடைய ஃபாதருடைய ஏர்னிங்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு இதுக்கு ஒரு அது பின்னாடி நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். இல்லை, அவர் சொன்னார் குண்டாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் குண்டாக இருந்தால் உண்மையாக பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அதிகமாகும்.
ஓகேவா? கொலஸ்ட்ரால் அதிகமான நாளைக்கு ஹார்ட் அட்டாக் தான் வரும் அது. மைக் அதனால மைக் நம்ம மைக் கான்சியஸா இல்லாம ஒபினியன் இருக்கு சார். Yeah, it's a common opinion, but it's not like that. குண்டா இருக்க எத்தனை பேருக்கு கொலஸ்ட்ரால் செக் பண்ணால் இது ஹையாக இருக்கும்னு அவசியமே கிடையாது. லோ லீனாக இருக்கிறவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கலாம். இல்லை நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இது பாதிப்பு இருக்கும். ஒன்று அவங்களுக்கு கண்டிப்பாக ஃபேட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதனா ஒரு நோய் கண்டிப்பாக இருக்கும். ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம், ஹார்ட் அட்டாக் வர ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம். அக்கா குண்டா இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம சேஃப்டியாக. உங்களுக்கு இது யாரு சொன்னா தம்பி? இது மாதிரி இப்போ நார்மலாக இப்போ எதனா ஒரு மேக்சின் பார்த்தீங்கன்னா அப்புறமா எதனா பிளாக்ல நெட்டில் செக் பண்ணிங்கன்னா அதில் கண்டிப்பாக இருக்கும் அதில். ஓகே, ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் த்ரூ மீடியாஸ். ஓகே, எதை வைத்து இந்த முடிவுக்கு வருகிறீர்கள்? இதெல்லாம் செய்கிறீங்க, நம்ம வந்து ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், இல்லாட்டி நமக்கு இது வந்துடும் அது வந்துடும் அப்படின்னு எதை வைத்து இந்த முடிவுக்கு வருகிறீர்கள்? டாக்டரா நேர்ல போய் டாக்டர் கிட்ட கேட்கல சார். பட் வந்து எப்ப பாரு வந்து இந்த டாக்டர் வந்து சொல்றாங்க, மேகசின்ல போடுறாங்க சார், டெய்லி ஆர்டிகல்ஸ் பேப்பர்ல போடுறாங்க. இந்த மாதிரி வந்து மேகசின்ல போடுறாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஒபேசிட்டி ப்ராப்ளம் பத்தி வந்துருது சார். இந்த மாதிரி உங்க வெயிட், லெமன் டீ குடிங்க, கிரீன் டீ ஷிஃப்ட் பண்ணுங்க, கேன்சர் பிரிவென்ட் பண்ணுது. எஸ் எஸ், அதான் எங்க இருந்து அந்த மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி நம்மள பார்த்தாலே உங்க அப்பா அம்மாக்கு டயபிட்டிஸ் இருக்குமா பாத்துமா அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ், சொசைட்டி இல்ல வந்து ஒரு ஃபேமிலியா இருக்கட்டும், நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், பாத்துருங்க பாத்துருங்க. உங்க அப்பா அம்மாக்கு சுகர் இருக்குப்பா, நீ இப்பவே குண்டா இருக்க, இன்னும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தா இன்னும் குண்டாயிடுவீங்க, அப்ப இன்னும் ப்ராப்ளம் அதிகமாகும், அதுக்கப்புறம் வெயிட் குறைக்க முடியாது, இப்பவே குறைச்சிருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, சோ சொசைட்டி, மீடியா, நெட்டை செக் பண்ணால் எல்லாமே இருக்குது சார். இன்டர்நெட்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது A to Z எல்லாம் இருக்குது. ஸோ அதை பார்க்குறோம், இன்டர்நெட் வழியாக பார்க்குறீங்க. இன்டர்நெட் வழியாக பார்க்குறோம். அப்புறம் தொலைக்காட்சி நியூஸ் பேப்பர்லாம் பார்க்குறோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யார் யாரெல்லாம் பாதிப்பு, என்னுடைய ஏஜ் 42, என்னோட ஏஜ் கம்மியாக இருக்குன்னு சுகர் வருது. சரி, நமக்கு வந்துருமோன்னு பயத்தில் நம்ம அடிக்கடி செக் பண்ணுறோம். எஸ், ஓகே. அப்போ எல்லாமே சோஷியல் இம்பாக்ட், இன்டர்நெட், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அண்ட் ரிலேஷன்ஸ். எதன் மூலமாக இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு வருது, இப்படி பண்ணால் இப்படி ஆயிரும்னு? சார், டெய்லி பேப்பர்ஸில் வந்து நம்ம எப்பவும் பார்க்குறோம், இந்த நோயினால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவங்க இதை ஃபாலோ பண்ணால் இதை தவிர்க்கலாம் அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க. அதுபோல் நமக்கு உள்ளுக்குள்ளே பயமாக இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறோம். அந்த விதத்துலேயும் நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை, ஒன்று சொல்ல கேளுங்களேன், நாங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னால் குறைந்தபட்சம் ஒரு சின்ன ரிசர்ச்சை பண்ணுவோம், ரேண்டம் சாம்பிளிங் மெத்தட்லாம் ஒன்று பண்ணுவோம். எந்த அடிப்படையில் நீங்கள் இந்த முடிவுக்கு வந்தீங்கன்னு உங்கள்கிட்ட இல்லை, அவ்வளோ பேட்ட கேட்டுவிட்டு தான் அந்த ஷோவே நடக்குது, ரைட்டா? அதனால் டாக்டர்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா நீங்கள் டாக்டர் பேரை சொல்லணும். இப்போ அவருக்கு ஃபோன் போட்டு நான் கேட்பேன். நமக்கு காய்ச்சல் வந்தாலே பக்கத்தில் இருக்க மெடிக்கலை தான் நம்புவோம், ரைட்டு தானே? நம்ம நேச்சர் அதுதான். அந்த டாக்டர் என்னது எழுதி கொடுத்தாரு, அன்னை கொடுக்கணும், அவர் உடனே அவர் கவுண்டர் ஃபைலில் இருக்கக்கூடிய எடுத்து கொடுப்பார், அதை போட்டுக்கோ. இதான் இந்தியா, ரைட்டு தானே? நீங்கள் என்னமோ நான் டாக்டர்கிட்ட போனேன், உங்கள் இதை சொன்னேன், அதெல்லாம் இல்லை. அந்த பொண்ணு சொன்ன மாதிரி, அவர் சொன்ன மாதிரி இன்டர்நெட்டில் இருக்குது, பேப்பரில் வருது, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்கிறாங்க, இதை வச்சு இந்த முடிவுக்கு நான் வர்றேன். அது மாதிரி நீங்கள் என்ன, நான் ஐ வுட் லைக் டு நோ என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இவர்களுக்கு இந்த எண்ணத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அதனால இந்த கேள்வியை கேட்குறேன். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படுற இம்பேக்ட். ஓகே, விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கும் இந்த விவாதத்திற்கு ஒரு சிறிய இடைவெளி. ஸ்டேட்டிங் வித் ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹாப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹாப். இந்தியா முழுக்க ஹெல்த் பற்றி ஒரு பெரிய அவேர்னஸ் வந்திருக்கு, இன்னொரு பக்கம் கொஞ்சம் அவர்ஷனும் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியான ஒரு காலகட்டத்தில் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க, அது பற்றி பெரிதாக கவலைப்படாதவர்கள் 2 பேரும் தங்களுடைய வார்த்தைகளை முன்வைத்து வாதங்களை நடத்துகிறார்கள். பேசலாம். ஒபிசிட்டி வந்தால் ஹார்ட் அட்டாக் வந்துடும், குண்டானா வேறு பிரச்சனைகள் வந்துடலாம், இப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் இவங்களுக்கு மீடியாஸ் மூலமாக வருது. பப்ளிசிட்டி அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ், இன்டர்நெட், அல்லது சுற்றத்தில் இருக்கக்கூடிய உறவுகள், ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நண்பர்கள், இப்படியானவங்க மூலம் வருது, ரைட்டா? இப்படி எப்படியெல்லாம் பயம் காட்டப்படுதுன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? இல்லை, ஆக்சுவலாக இந்த மாதிரி கேம்ப் போடுறதுனால தான் மே ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லி ஒரு பேட்ச் கொடுத்துட்டு இருப்பாங்க. வந்தோடனே அவங்க ஒரு இது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்பாங்க, வந்துட்டு ஒரு வெயிட் பார்ப்பாங்க, உங்கள் வெயிட்டுக்கு இவ்வளோ ஹைட்டா அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் இருக்கும். அந்த கால்குலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துட்டு யாருக்குமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நார்மலாக இருக்கீங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. 90% நான் சொல்கிறது 90% வந்து ஒன்று குண்டாக இருக்கணும், அவங்களோட வந்து அந்த வந்து ஒன்று பிளாக்கு இல்லை வந்துட்டு ஒயிட், அந்த மாதிரி கிரே ஏரியாவே கிடையாது. ஒன்று அதிக ஒபிசிட்டி இல்லை ரொம்ப லீனாக இருக்கீங்க. ஒன்று வெயிட், அவங்களோட டேர்ம் 2 தான், வெயிட் கெயின், வெயிட் லாஸ். 2த்துக்குமே ஒரே இடத்துல மருந்து இருக்குது. ஓகேவா? அவங்க வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா அந்த 10 பேரில் எப்படி 8-9 பேர்ட்ட அவங்க சொல்கிற பதில் இந்த 2 கேட்டகரியில் அவங்க வந்து பிரிச்சிருவாங்க. நீ கூடுதல் எடையாக இருக்க இல்லை குறைவான எடையாக இருக்க, கம்மியாக இருக்குது, 2 கேட்டகரியாக பிரிச்சிருவாங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நான் கேட்குறேன். வேறு எப்படியெல்லாம் இதை அதுக்கப்புறம் அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கவர்ச்சிகரமாக அல்லது பயமுறுத்தி எப்படியெல்லாம் ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஹெல்த் ஃப்ரீக்கில் இருக்கவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வர்றாங்க? இவர் சொன்னது கண்டினியூஷன் ஹெல்த் லாஸ் மட்டும் இல்லை சார், லிப்பிட் ஜாஸ்தி இருக்குது, கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்குது, இந்த ஒரு அட்ரஸ் கொடுத்துட்றாங்க.
இங்கே வந்து நீங்கள் வந்து நாளை காலையில் 7 மணிக்குள்ளே வாங்க, நாங்கள் இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி உங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட்டும் டாக்டர் வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துட்றாங்க. தெரியாத ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் ரொம்ப இருக்கிற ஏரியா, கோயில் பக்கத்தில் இல்லை ஒரு மார்க்கெட்டில் அந்த மாதிரி போயிட்டு இந்த மாதிரி ஒரு அம்ப்ரெல்லா வச்சுட்டு அதில் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்த நாள் அங்கே போகும்போது அவங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் அவங்களுக்கு தெரியாத ஒரு டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லி பயமுறுத்தி நீங்கள் இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது சரியாயிடும், உங்களுக்கு வந்து வெயிட் குறையும், கொலஸ்ட்ரால் வராது, கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு இவங்க சொல்லிடுவாங்க இல்லாதவங்களுக்கும். ஸோ அதை பண்ணி அதை நம்பி அவங்க வந்து 1000 2000 அதுக்கு செலவு பண்ணி வேற பண்றாங்க. எப்படி எல்லாம் ஏமாத்துற வேலை. ஹெல்த்ல கான்ஷியஸா இருக்கிறவங்க அந்த டிராப்புக்குள்ள இழுக்குறாங்க. ஆக்சுவலாக இதை வந்து பிஸ்னஸ் மாதிரி கூட பண்ணுறாங்க. அப்படின்னா அவங்கள ஃபஸ்ட்டு வந்து இன்வைட் பண்ணிடுறாங்க அவங்களோட சென்டருக்கு வர சொல்லிட்டு. வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ஃபுட் எடுங்க, சூன் யூல் பி கியூர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் ஒரு 15 days கண்டினியூ பண்ண சொல்கிறாங்க. தென் தே ஆர் கண்டக்டிங் எ செஷன் ஃபார் தெம். அந்த செஷன் எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் இவ்வளோ காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுட் சாப்பிட்றீங்க, ஸோ வி ஹேவ் அ செஷன், நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலிஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், ஸோ தட் வீல் கிவ் யூ த ஃபுட் ஃபார் லோ காஸ்ட், ஸோ தட் யூ கேன் செல் தட் ஃபுட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பண்ணி அது ஒரு நெட்வொர்க் மாதிரி பண்ணுறாங்க. சிம்பிளி MLM அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேற வேற எப்படியெல்லாம் ஹெல்த் கான்ஷியஸா இருக்கிறவங்கள பிசினஸ் ட்ராப்புக்குள்ள கொண்டு வர்றாங்க? அவங்க மெயின்லி வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது இந்த கார்ப்பரேட் செக்டர் தான், எஸ்பெஷலி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் போயிட்டு நீங்கள் சும்மா ஒரு கேம்ப் மாதிரி போட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க கண்டினியூஸாக 8 hours ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க, தே ஆர் வெரி மச் ப்ரான் டு ஒபீஸ் அப்படின்னு. ஸோ அவங்கள டார்கெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்கள் வெயிட் வந்து BMI வந்து இவ்வளோ இருக்குது, ஸோ நார்மலை விட 2 kg தான் ஜாஸ்தியாக இருக்கும், இது வந்து ரொம்பவே ஜாஸ்தி, உங்களோட லைஃப் ஸ்டைலை நீங்கள் வேறு பர்கர்ஸ் பீஸாலாம் சாப்பிட்றீங்க, ஸோ வந்து நீங்கள் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ் வேறு உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பயமுறுத்துறாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ஒர்க் என்வாயன்மெண்ட்ல நீங்க சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கேன். ஓகே ஓகே. இந்த மாதிரி உங்களை இந்த பிசினஸ் ட்ராப்புக்குள்ள இழுக்குறாங்கன்னு நீங்க உணர்ந்தது இல்லையா? யாராவது சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கீங்களா? ஐ ஒர்க் ஃபார் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. எஸ். ஓகே. நான் என்ன சொல்கிறேன், இந்த காலத்தில் ரிப்போர்ட் வந்த உடனே எவ்ரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இஸ் ட்ரைங் டு மேப் ஹிஸ் ரீடிங்ஸ் இன் தி இன்டர்நெட். அவன் 2 weight ஜாஸ்தியாக இருக்கிறதுனால முட்டாளாக ஏமாந்துட மாட்டான். அவன் சொல்கிறதெல்லாம் நம்புற முட்டாளும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் கிடையாது, படித்தவங்க கிடையாது. இன்னைக்கு எவ்ரி டே இன்னைக்கு நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்தது அப்படின்னா நான் உடனே அதோட வேல்யூஸை கொண்டு போய் நான் இன்டர்நெட்டில் போட்டு ஐம் ட்ரைங் டு கம்பேர் அண்ட் சி வெதர் இட் இஸ் ரியலி அ ரிஸ்கி ஒன் ஆர் நாட். அண்ட் டாக்டர்ஸ் ஆர் ஆல்சோ வெரி ஸ்மார்ட் இனஃப் டுடே, கொஞ்சம் இதுவாக இருந்தால் கூட தே ஆர் நாட் வில்லிங் டு டேக் ரிஸ்க். ஏன்னா நாளைக்கு நம்ம மேலே கம்ப்ளைண்ட் சொல்லிடுவாங்களே அப்படின்றதுனால தே ஆர் ஆல்சோ சேயிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் இட் இஸ் டு பி கன்சிடர்ட், நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படியா? இப்படி தான் பார்க்குறாங்களாமா? அவங்கள்ட்ட கொடுங்க. கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொன்னால் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் வந்து 2 kg ஜாஸ்தியாக இருக்கீங்க, நீங்கள் இந்த ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுறதுக்கு இவ்வளோ காஸ்ட்டுன்னு கூட சொல்ல மாட்டாங்க, நீங்கள் நேராகவே சென்டருக்கு வந்துடுங்க, சென்டருக்கு வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் டயட்டிஷியன் வச்சு எதனா சொல்லுவோம், ஆனால் அதுக்கு வந்து காஸ்ட்டு அப்படின்றது வந்து நம்ம கால் பண்ணி கேட்டாலே தெரிஞ்சிடும், அது வந்து டோட்டலாகவே கமர்ஷியலைஸ் தான். நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, உங்கள் ஃபுட்லாம் ஹேபிட்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது வேறு, நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணுங்கள், நாங்கள் வந்து சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறோம், நாங்கள் வந்து எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறோம், 45 days ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ், இதுக்கு ஃபீஸ் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கமர்ஷியலைஸ் பண்ணுறது வேறு. ஆக்சுவலி இட் இஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா படித்தவங்க கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க மேடம். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எப்படி மேடம் 2 பண்ணிருக்காங்க சார் என் ஆஃபீஸ்ல. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, உங்க அளவுக்கு எல்லாரும் தெளிவா இருக்காங்களான்னு தெரியல. நான் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்குலாம் விவரம் புரியலன்னு சொல்லவில்லை. ஆனா ஒரு சர்வே சொல்லுது, நீங்களும் அதை இன்டர்நெட்டில் படிச்சிருப்பீங்க, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 10க்கு 4 பேர் தனக்கு இடக்கை வலிக்கிற போதெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்து விடுமோ என்கிற பயத்தோடு தான் இருக்கிறார்கள். அதுக்கு ஒரு பேரே வச்சிருக்காங்க, ரைட்டு தானே? ட்ரூ. அப்போ அவங்ககிட்ட போய் உங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் பல்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, நாளைக்கு சென்டருக்கு வாங்க அப்படின்னா போக மாட்டீங்களா? சார் டெஃபினட்டாக நான் என்ன சொல்கிறேன், ஒரு வாட்டி 2 வாட்டி யோசிச்சுட்டு போவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். மேபி அ வெரி குட் அ வெரி நாலேஜபிள் பர்சன் வில் டெஃபினெட்லி திங்க் ட்வைஸ் பிஃபோர் கோயிங் ஃபார் இட். வேற எப்படியெல்லாம் இந்த ஹெல்த் ஏரியாக்குள்ளே இழுக்கிறாங்க, பிஸ்னஸ் ஏரியாக்குள்ளே இழுக்கிறாங்க? இப்போ வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா பால்னஸ் ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்திருக்காங்க. அதாவது எடுத்துகிட்டு வராங்க, 20 வயசுல உனக்கு ஆச்சு எப்படி கல்யாணம் நடக்கும்ன்ட்டு ஒரு ஜென்ஸை வந்து ஒரு மெயின் டார்கெட்டாக எடுத்துடுறாங்க. கொஞ்சம் ஒரு 4 முடி கொட்டினாலே போதும், தம்பி உனக்கு என்ன வழுக்க விழுந்துருச்சு அப்படின்றாங்க. இப்போ எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, மக்கள் மேலே அந்த பயத்தை அவங்க விதைச்சிட்டாங்கனாக்கா அந்த பயத்துலேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்புகிறாங்க. ஓகே, இது உண்மைதான். பட் ஓவராலாக இந்தியாவே இப்போ ஹெல்த் ஃப்ரீக்காக மாறிக்கிட்டு இருக்கு, அதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? அதை வந்து ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸாக நினச்சிக்கிறாங்க. ஹெல்த் ஃப்ரீக்காக இருக்குன்றத சோஷியல் ஸ்டேட்டஸ் ஆகி போச்சு. கண்டிப்பாக அது ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஜிம் போகிறோம், ஏரோபிக்ஸ் போகிறோம் அப்படின்னு சொல்லும் போதே வந்துட்டு ஓகே எஸ் சார், கொஞ்சம்
ஒத்துக்கிறேன் சார். அது கொஞ்சம் வந்து ஒத்துக்கிறீங்க. ஆமா. Okay. கண்டிப்பா வந்துட்டு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கு. அதோட இல்லாம அவங்க சொன்ன மாதிரி இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் நாங்க வந்து 1 வீக்ல உங்களுக்கு வெயிட்ட குறைக்கிறோம். ஏன் பீப்பிள் அதுக்கு போறாங்க அப்படின்னா அவங்க போடுற ஆடே ஸ்டே ஃபிட் இன் திஸ் கிறிஸ்மஸ், லுக் செக்ஸி இன் திஸ் கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ்ல நீங்க இப்படி சூப்பரா இருக்க போறீங்க. அடுத்து உங்களுக்கு பார்ட்டியில வந்து நிறைய பேர் வந்து ஜிம் ஜாயின் பண்றவங்களே எனக்கு ஒரு பார்ட்டி இருக்கு மேடம். ஒரு வாரத்துல எனக்கு 2 kgs குறைக்கணும். அப்ப இந்த ஆடே பாத்தீங்கன்னா 2 வாரத்துல அந்த ஆட் பாத்தீங்கனாலே உங்க பிளவுஸ் வந்து அளவு கொடுத்துட்டு வருவாங்க. எனக்கு அடுத்த நாள் பார்ட்டி இருக்கு, அதுக்குள்ள நான் வெயிட் குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நம்ம அதை பார்க்கும்போது நம்மளும் வந்து நம்மளுக்கு நாளைக்கு ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் இருக்கே, ஓகே அதுக்குள்ள குறைஞ்சிருவோமோ அப்படின்னு ட்ராக் பண்றோம். அப்போ வந்துட்டு இந்த ட்ரெஸ் ஃபிட் ஆகாதோ, ஓகே ஒரு 2 கிலோ இன்னும் கம்மியானா நம்ம இன்னும் நல்லா இருப்போமோ அப்படின்னு இருக்கும்போது வை டோன்ட் வி ட்ரை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வருது. நம்மளுக்கு இருக்கே, நம்ம மற்ற இதுக்கு செலவு பண்ற பணத்தை இல்லை கொஞ்சம் போய் ட்ரை தான் பண்ணி பார்க்கலாமே. ஆயிட்டா நம்மளுக்கு அந்த ஒரு ஃபியூச்சர் தான் நம்மளுக்கு நினைக்க தோணுது. அந்த ஃபேண்டசி நம்ம கண்ணை மறைச்சிடுது. ஓகே, ரொம்ப நல்லா பேசிட்டீங்க. ஆக்சுவலாக ரொம்ப அழகாக பேசிட்டீங்க. ஆனால் பேரலாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இதான் யதார்த்தம். இந்த திங்க் ட்வைஸ் எல்லாம் ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய விஷயம்தான். வெரி ஃபியூ பீப்புள். பட் தோணும் ஒரு 2 கிலோ குறைஞ்சா நல்லா தானே இருப்போம், ஒய் டோன்ட் பி, பணம் இருக்குது ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தோன்றதான். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். இது ஆச்சி மசாலா நியா நானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹாப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹாப். இந்தியா முழுக்க இந்த ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஹெல்த் ஃப்ரீக்கியா மாறினதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? சார், இந்தியாவோட கல்ச்சர் வந்து நம்ம எமோஷ்னலாக ஃப்ளெக்சிபிளாக இருப்போம் எப்போவுமே. சரி. அதனால நான் உங்களுடைய மூளைக்குள்ளே என்னால் வர முடியும். ஆஸ் அ மார்க்கெட்டிங் கை உங்களுடைய நேரத்தை நான் உள்ளே வரேன். நீங்கள் எப்போ அந்த நிமிஷம் யோசிக்கிறீங்க, ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறாங்க, ஒரு தேவையற்ற பயத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஒரு நார்மலாக நடந்துட்டு இருக்க விஷயம், இப்போ கையை நான் ஆட்டி பேசினா நீ கையை அதிகமாக ஆட்டி பேசுகிற, உனக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குது, உனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு தேவையற்ற பயத்தை ஏற்படுத்தும் போது நீங்கள் திங்க் பண்ணுற கையை அதிகமாக ஆட்டி பேசினா ஹார்ட் ப்ராப்ளம் வாய்ப்பு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ஒரு நிமிஷம் அந்த நீங்கள் டைம் அவன் யோசிக்கிற டைம் தான் என்னோட பெனிஃபிட். நான் ஒரு மார்க்கெட்டிங் கை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த நீ யோசிக்கிற நிமிஷத்துக்குள்ளே உன்னை நீ அதை மறு யோசனை பண்ணுவதற்குள்ளே என்னோட ப்ராடக்ட் உன்ட்ட விற்றுருவேன். அதுதான் வந்து இந்தியன் கல்ச்சரில் இந்த எமோஷனல் ஃப்ளெக்சிபிலிட்டி நமக்கு அதிகமாக இருக்குது. இதே யூஎஸ்ல யூகேல நீங்கள் இந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா அவன் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு முடிவுகள் எடுத்து வளர்ந்துட்டான். அவன் 6வது வயசுலேயே எந்த ஃபீல்டுக்குள்ளே போகணும்னு முடிவு பண்ணணும், யூஎஸ்ல யூகேலையும். ஆனால் நமக்கு இன்னைய வரைக்கும் நம்ம என்ன படிக்க போகிறேங்கிறத எங்கள் அப்பா முடிவு பண்ணுறாங்க, எங்கள் அம்மா முடிவு பண்ணுறாங்க. அந்த மட்டும் நான் டிஃபர் ஆகிறேன். ஏன்னா இது யூஎஸ்ல யூகேல இது அதிகம் நம்ம ஊரோட. இல்லை அவங்க மூளைக்குள்ளேயும் போகலாம். இல்லை போகலாம். நல்ல பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க. அதாவது என்னுடைய மூளைக்குள்ள எளிதாக நான் உள்ள வர முடியும். ஒரு மார்க்கெட்டிங் எனக்கு ஃபுல்லாக மார்க்கெட்டிங்காக இருக்குது. ஸோ ஐ எம் செல்லிங் இட். ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் சொல்கிற பொய்யை அவங்க அந்த பொய்யை தான் வாங்குறாங்க, அந்த பொய் தான் வேணும் அவங்களுக்கு. அவங்க அந்த பொய்யோட தான் இருக்காங்க. அவங்களுக்கு எத்தனையோ நோய் சொன்னாங்க. இப்போ அவங்க வந்து எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, டயபெட்டிஸ் வந்துருமோ ஆஸ்துமா வந்துருமோன்னு பயப்படுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அவங்கள்ட்ட இருக்க நோயே பயம்தான். அந்த பயம் தான் எங்களுடைய லாபம். ஓகே. அந்த கம்பெனிஸ் விற்கக்கூடிய ஆமாம் மார்க்கெட்டிங். எஸ். தென் no man will be perfect. There will be பயோகெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கூட இருக்கும். அதை போதாகாரப்படுத்தி ஒரு தைராய்டு லெவல் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கோ டு த எண்டோக்ரைனாலஜிஸ்ட். இந்த சுகர் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கோ டு த நியூட்ரிஷனிஸ்ட், டயபெட்டாலஜிஸ்ட். அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஹைப் கிரியேட் பண்ணி ஒரு பயத்தை கிரியேட் பண்ணி எவ்ரிதிங் இஸ் மார்க்கெட்டிங். ஓகே, அவங்கள்ட்ட கொடுங்க. ஷீ இஸ் ட்ரைங் டு சே சம்திங் ஃபார் a long time. எஸ். பெண்களை எப்படி பயமுறுத்துறாங்க? இப்போ வந்து ஸ்கூலுக்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் கிளாஸில் எல்லா பசங்களுமே ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க. அப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க போகிறோன்னா எவ்வளோ ஹைட் இருக்கணும்னு நமக்கு தெரியும். டாக்டர்கிட்ட போனால் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறார். அப்போ ஹைட்டான என்ன மார்க்கெட்டில் விற்கிறாங்களோ அதுதான் நம்ம வாங்கி கொடுத்தா நம்ம பொண்ணு ஹைட் ஆகிடுவாளா? அந்த ஆசை தான் முதல்ல காரணம் எல்லாத்துக்குமே. ஆசைன்னு முதல்ல அங்கே ஆசை இருந்தாலே அதோட விளைவுகள் எல்லாமே இதுதான். சார், இந்தியாவில் வந்து இந்த ஹெல்த் கான்ஷியஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ யூஎஸ் யூகேலலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தரையை பார்த்து தலை சீவலாம். அந்த மாதிரி க்ளீனாக இருக்கும். நம்ம ரோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டர்ட்டாக இருக்கும். அதனால் பொல்யூஷன் நம்மளுக்கு வந்து வருது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து உங்கள் மூளைக்கு ஏற்றுறது யாருமா? உங்களுக்கு சொல்லட்டு சொசைட்டி தான் சார் இஷ்யூஸ் சார். இப்போ நான் வந்து அப்படின்னு சொன்னால் வந்து பயம். எனக்கு ஒன்றும் புரியல. இதை எந்த சொசைட்டி சொன்னுச்சு அல்லது எந்த மேகசின் சொன்னுச்சு? யாரு சொன்னா? ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தான் சார். யாரு கூட பேசுறவங்க பழகுறவங்க தான் சார் சொல்றாங்க. அதை எப்படி அக்செப்ட் பண்றீங்க நீங்க? ஒண்ணு உங்களுக்கு சொல்ற கேட்டுங்களேன். அப்ப சுத்தம் வந்து கண்ணாடி மாதிரி தர இருக்கிற ஒரே காரணத்தினால அங்க இருக்கவங்கலாம் ஹெல்த்தியா இருப்பாங்கற ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி ரிசீவ் நம்ம வந்து ரொம்ப நம்ம பீப்பிள்ல ரொம்ப எமோஷன் ஆனவங்க, ரொம்ப ஃபீலிங் ஜாஸ்தியா இருக்கும். அதனால எதனா சொன்னா டப்புன்னு மைண்ட்ல வந்து கேப்சர் பண்ணிப்பாங்க. ஓ நம்ம வந்து இதனால சுத்தமா இருக்க ட்ரை பண்றீங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா அந்த விஷயத்துல அப்போ சுத்தமா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்றீங்க?
சுத்தமாக இருக்குன்னா கை நல்லா வாஷ் பண்ணுறது, அப்புறம் 2 வாட்டி பல் தேய்க்கிறது, நைட் ஒரு வாட்டி காலைல ஒரு வாட்டி, அப்புறம் பல்ல வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் உப்பு போட்டு வாய் கொப்பளிக்கிறது. ஓகே. அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் பண்ணுறேன் சார். ஓகே. என்ன மாதிரி தண்ணியெல்லாம் எப்படி குடிப்பீங்க? தண்ணி வந்து ஹாட் வாட்டர் தான் சார் குடிப்பேன். எப்பவுமே ஹாட் வாட்டர்? எப்பவுமே ஹாட் வாட்டர் தான் சார். குளிக்கிறதும் ஹாட் வாட்டர் தான். குளிக்கிறதும் ஹாட் வாட்டர் தான் குளிப்பீங்க? ஆமாம் சார். ஓகே. நீங்கள் எல்லாம் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கனால ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே டாக்டர்கிட்ட போனோம், அவங்க சொன்னதை கேட்டோம் அப்படிலாம் கூட சொல்கிறீங்க. எவ்வளவு உயரம் இருக்கிறவர் எவ்வளவு எடை இருக்கலாம்? சொல்லுங்கள், கொடுங்க அந்த பொருட்டை. எவ்வளவு உயரம் இருக்கிறவர் எவ்வளவு எடை இருக்க வேண்டும்? பிஎம்ஐ வந்து 20, 21, 20 இல்ல 21 இருக்கணும் சார். என்னமா? 23க்குள்ள இருக்கணும் பிஎம்ஐ கால்குலேஷன், பாடி மாஸ் இண்டெக்ஸ். இப்போ என் வெயிட்டுக்கு என்னோட ஒரு 170 சென்டிமீட்டர் இருக்காங்க அப்படின்னா 65 kgs இருக்கலாம். ஓகே. பக்கத்தில் கொடுங்க. எவ்வளவு உயரம் இருந்தால் எவ்வளவு எடை இருக்கும்? இப்போ 5.5னா சார் ஒரு 60 to 65. உங்க உயரத்துக்கு நீங்க எவ்வளவு எடை இருக்கணும்? என்னோட உயரத்துக்கு வந்து நான் 60 to 65 kgs இருக்கலாம் சார். 60 to 65 kgs இருக்கலாம் சார். ஓகே. எவ்வளவு உயரத்துக்கு எவ்வளவு எடை இருக்கணும்? 5'10" அப்படின்னு இருந்தால் it should be body mass index should be 22 to 23 and weight should be 63 to 64, 63 to 65. ஓகே. வரிசையா இப்போது 6.2 இருந்தீங்கன்னா 6 ஃபீட்லேருந்து 6.2 அந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா 75 to 80. பக்கத்தில் 5.5னா 60 to 65 இருக்கலாம். ஓகே. என்னோட ஹைட் கரெக்ட்டா இருக்கு. 60 to 65. 5.5னா 60 65. 5.5னா 60 65 இருக்கலாம். 174 சென்டிமீட்டர்ஸ் இருந்தால் 74 kgs இருக்கலாம் சார். ஜென்ஸுக்கு 100 சென்டிமீட்டர்ஸ், தெர் இஸ் -100, லேடிஸ்க்கு -110. இதுதான் என்னோட பர்ஃபெக்டான அது. ஓகே. ஓகே. எவ்வளோ ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட்? 5.6க்கு வந்து 65 to 70. ஓகே. இதை தெரிஞ்சு வச்சுக்கணும்னு உங்களுக்கு தோணுனதுக்கு என்ன காரணம்? விச் அர்ஜஸ் யூ? எது உங்களை அர்ஜ் பண்ணுச்சு? இவ்வளோ ஹைட்டுக்கு இவ்வளோ வெயிட் தான் இருக்கணும், இந்த பிஎம்ஐ இவ்வளோ தான் இருக்கணும்னு உங்களை தெரிஞ்சுக்க வச்சது எது? என்னை பார்த்து நீ லீனாக இருக்கிறேன்னு சொல்லும்போது இது என்னோட கரெக்டான வெயிட் தானே இல்லை நான் கம்மியாக இருக்கேனா அப்படின்றத என்னை பார்க்க. மற்றவர்களின் கேள்வி. ஓகே. வேற Answer is weighing machine. நான் பார்த்த weighing machineல print பண்ண so many information is what really made me understand. ஓகே. ஆனால் அது நீங்கள் கவனிச்சிங்க பிகாஸ் யூ ஆர் ஹெல்த் கான்ஷியஸ். எஸ் சார். ஆக்சுவலி ஐ ஒர்க் ஃபார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். அந்த கார்ப்பரேட் கம்பெனியில் ஹெச்ஆர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எவ்ரி மந்த் அந்த சர்க்குலேட் பண்ணுவாங்க இந்த பாடி மாஸ் ரேஷியோ சொல்லிட்டு. ஸோ அந்த ரேஷியோ ப்ளஸ் எப்படிலாம் ஹெல்த் டிப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அப்போ கார்ப்பரேட்டே உங்கள் உடம்பு எப்படி இருக்கணும்னு சொல்லுது. எஸ். பின்னால் அது அவங்கள்ட்ட கொடுங்க. எஸ். அந்த ஹைட்ல அந்த வெயிட் இருந்தோம்னா பார்க்கிறதுக்கு கொஞ்சம் அழகா இருப்போம். அது எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்குறேமா? இந்த பிஎம்ஐயை எங்கேருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்குறேன். புக்கில் படிச்சதுனால. புக்கில் படித்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஹெல்த் கான்ஷியஸோட இருக்கிறவங்க அது பற்றின தகவல்களையும் சேர்த்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது. ஏதோ ஏனோ தானோன்னு வெறும் பியர் ப்ரெஷரில் மட்டும் இவங்க ஹெல்த் கான்ஷியஸாக இல்லை அப்படிங்கிறதுக்கு இது ப்ரூஃப். ஸோ ஹெல்த் கான்ஷியஸோட இருக்கக்கூடிய பலரும் பாடி மாஸ் இண்டெக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கிறாங்க. ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃப்ரீக்கினஸ், இது ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிற அளவிலும் பார்க்க வேண்டி இருக்கிறது. 2 சிறப்பு விருந்தினர்களோடு சேர்ந்து பயணிக்கலாம். ஏன் இந்தியா முழுவதும் ஹெல்த் குறித்த அவேர்னஸ் அதிகரித்திருக்கிறது, அதே நேரத்தில் ஹெல்த் ஃப்ரீக்காகவும் மாறிட்டு இருக்காங்க. அதை வைத்து நிறைய வியாபாரங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஹெல்த்தை வச்சு வியாபாரம் நடக்குது அப்படின்னு இந்த பக்கம் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த பக்கம் சொல்லிகிட்டே இருக்காங்க. 2 சிறப்பு விருந்தினர்கள் இங்கே வந்திருக்காங்க. ஒருவர் டாக்டர் கீதா அசோக் அவர்கள், அரோமா தெரபிஸ்ட். லெட்ஸ் வெல்கம். அண்ட் இவரை நீங்கள் பார்த்துருக்க கூடும் எழுத்தாளர், ஆங்கில பேராசிரியர் திரு அபிலாஷ் அவர்கள். ஆனால் தமிழில் ரொம்ப அழகாக எழுதுவார், அருமையாகவும் பேசுவார். இவங்ககிட்ட போகிறதுக்கு முன்னால் நான் இந்த பக்கம் ஒரு கேள்வி கேட்க நினைக்கிறேன். நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் ஹெல்த் ஃப்ரீக்காக இருக்கீங்க, புரியாமல் இருக்கீங்க, இந்த மாய வலைக்குள்ளே விழுகிறீங்க, உங்களை ஏமாத்துறாங்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் இதை எல்லாவற்றையும் தாண்டி ஹெல்த் அவேர்னஸோட ஹெல்த் கான்ஷியஸோட தேவைன்னா கொஞ்சம் ஹெல்த் ஃப்ரீக்காகவும் கூட இருக்கத்தான் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிஃபெண்ட் பண்ண முடியுமா? சார் why I'm saying நாளைக்கு நான் சம்பாதிக்கிறது எல்லாம் ஒரே நிமிஷம் 10 நாளில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் என்னால் கொடுத்துட முடியும். அந்த பயம் இருக்கு. அது வேண்டாம்ன்ற காரணத்தினால தான் ஐ எம் ட்ரைங் டு பி ஹெல்த் கான்ஷியஸ். தட் இஸ் ஒன். நம்பர் 2, யூ செட் அபவுட் மார்க்கெட்டிங். இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இன்னைக்கு இந்தியாவில் எல்லாரும் வால்மார்ட் வரதை பற்றி பேசுகிறாங்க. அதோட வரக்கூடிய இன்னொன்னும் என்ன அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி. ஏன் அப்படின்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் பீப்புள் அவேர்னஸ் அபவுட் ஹெல்த். எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு நம்மளால அஃபோர்டபுள் கிடையாது. நாளைக்கு ஏதாவது ஒரு சாதாரண ஜலதோஷம்னு போய் ஹாஸ்பிட்டலில் நின்னா கூட இன்னைக்கு ஐம் கெட்டிங் அ பில் ஆஃப் 500 or 600 rupees. அந்த ஒரு பயம் இருக்கிறதுனால நாளைக்கு நான் சம்பாதிச்சதெல்லாம் 10 நாளில் கொடுத்துடக்கூடாதுன்ற ஒரு பயம். அதனால நான் ஒரு ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தேன்னா, ஒரு ஹெல்த் ஃபிட்டாக இருந்தேன்னா, மேபி ஐ வுட் be able to save a little and I won't spend in the hospital much. That is one other reason எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு health conscious. Yes, I understand. நல்ல பாயிண்ட்டும் கூட இது. ஏன்னா சம்பாரிச்ச வளர்த்து இது ஒரு நாளில் வாங்கிட்டு போகிற அளவுக்கு தான் நிலைமை இருக்குது.
ஆனா ஒரு பொது கேள்வி இருக்கு, ஆரோக்கியம் என்பதை செலவு செய்து தான் செய்யணுமா, அதை வாங்க முடியுமா? ஆரோக்கியங்கிறத செலவு செஞ்சு தான் வாங்க முடியுமா? There are two types of people, sir. ஒன்று வந்து ஸ்டேட்டஸ்க்காக நல்லா இருக்கணும்னு சொல்கிறவங்க, they are spending money and looking goodக்காக. ஓகே, இல்லை, நீங்கள் வெளிப்படையாக ஒரு விஷயத்துக்கு உண்மையை ஒத்துக்கணும், இதை அதை மறுக்கவே முடியாது. இன்னைக்கு ஆரோக்கியம் என்பது காசு கொடுத்து தான் வாங்கப்படுது, ரைட்டா? வாக் பண்ணி போகலாம், ஆனால் ட்ரெட்மில் காசு 35,000 ரூபா குறைஞ்சபட்சம், ரைட்டா? ஒரு ஜிம்மில் நீங்கள் சேரணும்னா வருடாந்திர ஃபீஸ் கட்டினா தான் உங்களுக்கு கன்செஷன் கிடைக்கும், குறைஞ்சபட்சம் 12,000 ரூபா, ரைட்டா? ஒரு டயட்டீஷியன்ட்ட ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு உட்காரணும்னா 500 ரூபா. நீங்கள் சாப்பிடக்கூடிய எல்லா பொருளும் விலை கூட. ஒரு க்ரீன் டீ, ஒரு பில், அந்த ஒரு இது மட்டுமே 8 ரூபா, ரைட்டா? ஆக ஆரோக்கியத்தை நம்ம செலவு பண்ணி தான் வாங்குறோம். ஆரோக்கியத்தை செலவு பண்ணி தான் வாங்க முடியுமா அப்படிங்கிறது என் கேள்வி. சார் காசு கொடுத்து தான் சார் வாங்க முடியும். காசு கொடுக்காம நம்ம எந்த இதையுமே வாங்க முடியாது. இல்லைன்னா நம்ம நோயோட தான் இருக்கணும், காசு கொடுத்து வாங்க முடியலன்னா. ஓகே, செலவு செய்து தான் வாங்க முடியுமா? இல்லை, நான் செலவு செஞ்சு வாங்கினா எனக்கு பெனிஃபிட் தானே கிடைக்குது, நான் ஆரோக்கியமாக இருக்கல, அதனால் நான் செலவு செய்யல, என்ன தப்பு இருக்கு? தப்பு. ஓகே, எஸ், ஓகே. இல்லை சார், செலவு செய்யாமல் கூட நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். ஏன்னா நம்ம டெய்லி சாப்பிட்ற ஃபுட்ல இருந்து கூட எடுத்துக்கோங்க. பட் ஏன் அப்படி இருக்கிறது இல்லை? அப்புறம் செலவு செய்யாமல் கூட ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆமாம், அப்புறம் ஏன் அப்படி இருக்கிறது இல்லை? நமக்குள்ளே இருக்கிற அந்த லேசினஸ். இப்போ வந்து எல்லாமே வந்து காலையில் அர்ஜென்ட்டாக போகணுன்றதுனால நிறைய எண்ணெயை போட்டு எல்லாத்தையும் வதக்கிடுறது, இல்லை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறது. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணோம் எல்லாமே. சரி, டீப் ஃப்ரை பண்ணால் என்ன தப்புமா? டீப் ஃப்ரை பண்ணால் என்ன? நிறைய ஆயில் நம்ம பாடிக்குள்ளே போகுது இல்லையா சார்? அதனால நிறைய ஆயில் உள்ளே போனால் என்ன ஆகும்? கொலஸ்ட்ரால் அதிகமாகும். கொலஸ்ட்ரால் அதிகமானா ஹார்ட் அட்டாக் வரும், ஒபிசிட்டி வரும், அதனால பிபி வரும். அதனால வேற ஏன் ஆரோக்கியத்தை காசு கொடுத்து தான் வாங்க வேண்டும்? காசு கொடுக்காம வாங்க முடியாது ஆரோக்கியத்தை. அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். இப்போ ரிச்சாக இருக்கிறவங்க ஜிம்மில் போயிட்டு உடம்பு குறைப்பாங்க. இப்போ சாதாரணமாக என்னால் ஜிம்லலாம் போய் பணம் கட்ட முடியாது அப்படின்றவங்க ஏன் காமன் சென்ஸை யூஸ் பண்ணலாம். ஆஃபீஸில் லிஃப்டில் தான் போகணுமா, ஸ்டெப்ஸில் போனால் அதுவே வந்து நமக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். இல்லைன்னு கேட்குறேன். சரி, ஆரோக்கியத்தை பெரும்பாலும் காசு கொடுத்து தான் வாங்குகிறீர்கள், ரைட்டா? உங்கள் எல்லார்ட்டையும் நான் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டேன். சமீபத்தில் உங்களுடைய ஹெல்த் கான்ஷியஸுக்காக அந்த சென்ஸ்லேயே நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னப்போ நீங்கள் எல்லாரும் இதைத்தான் சொன்னீங்க. ஒரே ஒருத்தர் சொன்னார் ஸ்டெப்ஸ் ஏறுறேன், அது ஒன்று சொன்னார், அவ்வளோதான். மீது எல்லாருமே க்ரீன் டீயில் தொடங்கி, அப்புறமா அந்த பேர்னா தொடங்கி, அப்புறம் ஏதோ புரோட்டீன் மாத்திரைகளில் தொடங்கி, சப்ளிமெண்ட்டில் தொடங்கி, அப்போ எல்லாருமே சொன்னீங்க தானே? நான் ஒன்றும் சொல்ல கிடையாதே. டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். இது அவ்வளோ பேருமா? இல்லை, கிடையாது சார். பழைய வைத்திய முறையை மறந்ததுனால பாட்டி வைத்தியத்தை மறந்துட்டோம். உங்கள் குழந்தைக்கு கொடுக்குறீங்களா? என்னோட பசங்க சாப்பிடல. மை ஹஸ்பண்ட் இஸ் டாக்டர். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அந்த பையன் எல்லாமே சாப்பிடுவான். இருந்தாலுமே அந்த பையன் வந்து ஒல்லியாக இருப்பான். இருந்தும் தட் மதர் வில் ஆஸ்க் மீ, நீங்கள் என்ன கொடுக்குறீங்க உங்கள் பையனுக்கு? இட்ஸ் ஆல் ஹெரிடிட்ரி. இட்ஸ் ஆல் நீங்கள் என்ன டே டு டே நேச்சுரல் ஃபுட் சாப்பிட்றீங்க. நாங்கள் எக்ஸ்ட்ரா டாக்டர் குழந்தைனால ஒரு எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்டோ விட்டமின் அப்படி கிடையாது. இன்னைக்கு கூட நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா விட்டமின் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டா, ஐ மீன் தினம் சாப்பிட்றதே ஒழுங்காக சாப்பிட்றேன். எல்லாமே புரியுது நீங்கள் சொல்கிறது. ஒரு உண்மையை நான் இங்கே சொல்லிடுறேன். உங்கள் ஹஸ்பண்ட் டாக்டருங்கிறதுனால தான் அவர் சொல்கிறார் தேவையில்லைன்னு. பட் த டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணுறாங்க கொடுங்க அப்படின்னு. அதனால தானங்க விற்கிது. ஆனால் அந்த டாக்டருக்கு தெரியும் சாப்பிட்டாமட்டியும் நம்ம பிள்ளை நல்லா இருக்கும்னு. பட் அதுதான் மார்க்கெட்டிங், அவர் சொன்ன கதை. ஓகே, த ஃபைனல் கொஸ்டின். ஓகே, ரெண்டு சைடுமே வைக்கிறேன். ஹெல்த்துங்கிற விஷயத்தில் இவங்க சொல்கிறதுல எதன் மீதெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது? உங்களுக்கும் சரி, உங்களுக்கும் சரி. சார், எந்த ஒரு ப்ரூஃபுமே எந்த ஒரு விஷயமுமே 100% கிடையாது. நீங்கள் இப்போ வந்து சொல்கிறாங்க அயன் டேப்லெட் சாப்பிட்டுட்டா நான் வந்து இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் அப்படின்னா 96%. அது 4% நான் ஏன் இருக்கக்கூடாது? இந்த ஹெல்த் சார்ந்து இது நல்லதுன்னு சொல்லப்படக்கூடிய எந்தெந்த பொருட்களை நீங்கள் சந்தேகத்தோட பார்க்குறீங்க? ஹெல்த் ட்ரிங்க் சார். ஹெல்த் ட்ரிங்க். ஓகே, ஒரு பாயிண்ட். வேற ஹெல்த் ட்ரிங்க். இந்த ரைஸ் கண்டென்ட் கம்மி பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லையா? ஓகே. எப்போவுமே இந்த மாதிரி வீட் சாப்பிட்றது பெட்டரு. கார்போஹைட்ரேட்ஸ் ஜாஸ்தி இருக்கிற ரைஸ் சாப்பிட்டா சுகர் ஏறும், கொலஸ்ட்ரால்க்கு எல்லாமே. அதனால் அது மெயினாக தெரிஞ்சுக்கணும். அது சந்தேகம் இருக்கு உங்களுக்கு? ஓகே. ஒயிட் ஃபுட் சாப்பிட்டா உடம்பு ஏறாது, கம்மியாகும், எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. ஒயிட்டாக சாப்பிட்டா? எஸ், ஓகே. பால், வெள்ளைக்கரு அந்த மாதிரியா? பர்டிகுலர் ட்ரிங்கை சாப்பிட்டா குழந்தை உயரமாயிரும் அப்படிங்கிறது அபத்தமான பொய். ஏன்னா இட் இஸ் ஜெனட்டிக்கல் டிட்டர்மைன். உயரமாக்கவே முடியாது அப்படிங்கிறது இட் இஸ் ட்ரூ. இன்ஸ்பைட் ஆஃப் தட் வி ஆர் பிலீவிங் தட் என்னோட பையன் வந்து உயரமாயிரும் அப்படின்ட்டு தவறாக நினச்சி. எஸ். எந்த பொருள் மீது உங்களுக்கு ஹெல்த் சம்பந்தமான சந்தேகம் இருக்கிறது? இப்போ புதுசாக ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க்னு ஒன்று வந்திருக்கு. கையை சானிடைஸ் பண்ணணும், கையில் கிருமிகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க்குங்கிறதே மொத்தமாக பாக்டீரியா தான். அதே நம்ம குடிக்கலாம். அது வெறும் மோர் குடிச்சிட்டு போகலாம்ல. அது அந்த ப்ராடக்ட்ல எனக்கு கொஞ்சம் சந்தேகம். ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க்ஸ். வேற எந்த பொருள் மீது சந்தேகமாக இருக்கு?
ஓட்ஸ் சாப்பிட்டா வெயிட் குறையுங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லை. எஸ், பக்கத்தில் அரிசியிலிருந்து கோதுமைக்கு கன்வெர்ட் ஆகிறதுலே எனக்கு அந்த நம்பிக்கை கிடையாது சார். ஓகே. ஏன் அப்படி அரிசியிலேருந்து கோதுமை? ஏன்னா அதை தானே பரவலாக சொல்கிறாங்க, அதுலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை? எனக்கே அது சரின்னு தோணல, அதனால எனக்கு நம்பிக்கை. உங்களுக்கே தோணல? என்னன்னா, நான் 3 வேளையும் அரிசி சாதம் தான் சாப்பிட்றேன். நான் இன்னமும் 60 கிலோ 62 கிலோ தாண்டி கரெக்டாக தான் இருக்கீங்க. 52 வயசாச்சு எனக்கு. 62 கிலோவை தாண்டலை. 165 சென்டிமீட்டர்ஸ் இருக்கேன். 3 வேளையும் அரிசி சாப்பிட்றேன். இப்போ யாராச்சும் சொல்லுங்கள், 3 வேளையும் கோதுமை சாப்பிட்டா தான் வெயிட் குறையும், ஹெல்த் கான்ஷியஸு. அரிசி சாப்பிட்டா வந்து வெயிட் வந்து ஜாஸ்தி ஆகும். ஆனால் நீங்கள் ஏன் வீட் வந்து சாப்பிட்டா வந்து வெயிட் லாஸ் ஆகும்னா, வீட் வந்து நம்ம ஆளுங்களுக்குலாம் அது அவ்வளோ பிடிக்காது. 2 சப்பாத்தி சாப்பிட்டாலே வந்து வயிறு ஃபுல்லாகிடும். கொஞ்சமாக சாப்பிடுவீங்க, வாய் வலிக்கும். கொஞ்சமாக சாப்பிடுவோம். அதனால் அது, ஆனால் அதே மாதிரி டயபெட்டிஸ் பேஷண்ட்க்குலாம் வந்து கண்டிப்பாக வந்து ரைஸ் கண்டென்ட் வந்து கண்டிப்பாக நிறைய டாக்டர்ஸ் வந்து கம்மி 3 வேளை சப்பாத்தி சாப்பிட்டா உங்களால் வாழ முடியுமா? 3 வேளை சப்பாத்தி சாப்பிட சொல்லலாம். ஆனால் ஒரு வேளை வந்துட்டு நீங்கள் சப்பாத்தி சாப்பிடலாம். மற்ற ரைஸ் வந்து குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்கணும், அவ்வளோதான். அவர்கிட்ட கொடுங்களேன். 3 வேளையும் ரைஸ் சாப்பிடணும்னு கிடையாது. டிஃப்ரெண்ட் சீரியல் எடுத்தால் டிஃப்ரெண்ட் நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட், இது சுகர் பேஷண்ட்டுக்கு தான் வீட்டு வந்து ஒரு நேரம் சாப்பிடணும். நைட் டைம் சாப்பிட்டா உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகும். அதுக்காக தான் ரைஸ் நீங்கள் 3 நேரம் வேறு சாப்பிட்றதுனால லிமிட்டடாக சாப்பிட்டு காய்கறிகளை நிறைய சாப்பிட்டா ப்ராப்ளமே கிடையாது. எல்லாருமே ரைஸ் சாப்பிட்டா வெயிட் போடும்னு சொல்கிறது ராங் பிலீஃப். நல்லெண்ணெய் சாப்பிடலாமா கூடாதா? நல்லெண்ணெய் அதான் ஒரே எண்ணெய் மாதிரி சாப்பிடக்கூடாது. 3 விதமான எண்ணெய் சாப்பிடணும். அதுவும் 30 கிராம் 40 கிராமுக்கு மேலே போகக்கூடாது. ஒரு எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் இருக்கலாம், அதுதான் மோனோ அன்சாச்சுரேட்டட்னு சொல்லுவோம். நல்லெண்ணெய் நல்லதா கெட்டதா? நல்லது, ஆனால் அது லிமிட்டாக தான் சாப்பிடணும். கொஞ்சம் கடலெண்ணெய், நம்ம அந்த காலத்தில் வந்து கடலெண்ணெய். ஆலிவ் ஆயில் நல்லதா கெட்டதா? ஆலிவ் ஆயிலில் இருக்கிற அந்த கொஞ்சம் அளவு நல்லெண்ணெயில் நமக்கு இருக்குது. ஏன் நல்லெண்ணெய் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது? ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணணும், ராங். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில், கொஞ்சம் கடலெண்ணெய், 3 எண்ணெயும் சேர்த்தா தான் உங்களுக்கு. அதில் 3 எண்ணெயில் வந்து 3 விதமாக இருக்குது சார். சேச்சுரேட்டட் இல்லை, இது எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? இல்லை, நான் சயின்டிஃபிக்காக சொல்கிறது 3 விதமான ஆயில். இப்போ சேச்சுரேட்டட் ஃபேட்டு, அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டு, பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட். இந்த மோனோ அன்சேச்சுரேட்டட்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஹார்ட்டில் வந்து எல்டியில் குறைக்கும். இது எந்த அடிப்படையில் இதை சொல்கிறது? அதாவது சயின்டிஃபிக்காக வந்து நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அது எல்டியில் குறைக்கக்கூடிய அளவுக்கும் நம்ம அளவுக்கு அதிகமாக எண்ணெயை சேர்த்தா அது கொலஸ்ட்ரால் ஆகக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் லிமிட்டாக எண்ணெய் சாப்பிடணும். அன்று 3 விதமான எண்ணெயை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது. இல்லை, அவர் கரெக்டாக பேசுகிறார். கரெக்டாக தான் சொல்கிறார். கரெக்டாக தான் சொல்கிறார் சார். 3 வகையான எண்ணெய் தான் சாப்பிடணும். we need different because it has got different type of fats in different oil. வேற என்ன பொருள் மீது சந்தேகம்? அதாவது டயபெட்டிக் இருக்கிறவங்க இன்ஸ்டெட் ஆஃப் த டைரக்ட் சுகர் தே கோ ஃபார் சாப்பிட்றாங்க. பட் டயட் கான்ஷியஸாக இருக்கிறவங்களும் காஃபிக்கோ டீக்கோ டைரக்ட் அந்த டப்பா வருது இல்லையா? பட் இப்போ ஆஃப் லேட்டாக ஐ ஹர்ட் ரிப்போர்ட்ஸில் ஜென்ரலாக என்னென்னா அது கூட உடம்புக்கு கெடுதல். ஸோ பீப்புள் ஹேவ் ஸ்டாப்ட் யூஸிங் தட். அதுவும் நான் பார்த்துருக்கேன். தொடர்ந்து பேசலாம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹாப். ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹாப். இப்போ இவங்க எல்லாம் பேசினதுல ஆஸ் அ டாக்டரா 2 சைடு இவங்க பேசின கேட்டதுல உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தை இவங்க பேசினப்பெல்லாம் கோவம் வந்துச்சு? மிஸ்கான்செப்ஷன் அபவுட் ஃபுட், லைஃப் ஸ்டைல், எத்திக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். மிஸ்கான்செப்ஷன் அப்படின்னு வர்றது எப்படின்னா, முதல்ல ஃபுட்டுக்கு வரலாம் சார். ஃபுட் வரப்போ ஓட்ஸ் அதெல்லாம் சொன்னாங்க. ஓகே, இப்போ மூங்கில் அரிசின்னு ஒரு அரிசி இருக்குது. நம்மளுடைய ஊட்டி சைடில் படுகாஸ் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தால் அவங்களுக்கு காலில் எலும்பு உடையாதான், ஃப்ராக்சர் வராதான். காரணம் என்னென்னா, குழந்தையிலேருந்தே அந்த மூங்கில் அரிசியை வந்து கஞ்சியாக கொடுத்து அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ ஓகே, மூங்கில் அரிசி எங்கே கிடைக்க போகுது அப்படின்னா எல்லா ஊர்லேயும் காதி கிராஃப்டில் கிடைக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஓட்ஸ் அவர் சொன்ன ஒரு மாவு பொடி குழந்தைகளுக்கு கொடுக்குறது குழந்தைகளோட வளர்ச்சிக்கு எலும்புக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய இருக்குது சார், நம்ம கிச்சனில் நிறைய இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அதே சைனாக்காரன் இன்னும் அந்த மூங்கில் பாத்திரத்தில் தான் வந்து மோமோ, தும்சும் இதெல்லாம் குக் பண்ணுறான். புட்டு வந்து இப்போ ரொம்ப ஃபேன்சியாக குழல்லாம் வந்துருச்சு. அந்த மூங்கில் குழலில் புட்டு வச்சு சாப்பிட்டா அதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை வந்து நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அது எடுத்துக்கவும் முடியாத கால மாற்றத்தில் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறது கிடைக்குது சார், கிடைக்குது. இல்லை, இது கிடைக்குது மேடம். ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் இருக்குது. ஒன்று, பழமைக்கு போகிறோம், மூங்கில்ங்கிறீங்க, மூங்கில் அதை நாம் தேடி போய் எங்கேயாவது வாங்கிட்டு வருது.
இல்லை நம்ம சாப்பாட்லேயே அவர் சொன்ன கார்போஹைட்ரேட், மினரல், ஃபேட், ஃபைபர் எல்லாமே இருக்குது சார். இதுக்கு நீங்கள் வந்து ஒரு விளம்பரம் பார்த்தோ ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் அப்படின்னு தேடி போயோ எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு இரும்பு சத்து வேணும்னு நம்ம சாப்பாட்டில் இருக்குது. ஒரு குழம்புன்னு எடுத்துக்கிறீங்க, அந்த குழம்புல பல விஷயங்கள் சேர்க்குறீங்க, ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஒவ்வொரு சத்து இருக்குது. இல்லை அப்போ எது உண்மையாகவே இயல்பான ஹெல்த்தியான முறைன்னு எதை சொல்ல வரீங்க? நடைமுறை பழக்கத்தில் நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ அதுதான் ஹெல்த்தியானது. எதையுமே அதிகப்படியாக திங்க் பண்ணுறதும் தப்பு, ரொம்ப கீழே எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறதும் தப்பு. இல்லை நடைமுறை வாழ்க்கையில் இப்போ எனக்கு ஒரு சிஸ்டம் சொல்லிடுங்களேன். இப்போ நீங்கள் ஏன்னா சப்ளிமெண்ட் வேண்டாம் தப்புங்கிறீங்க, அப்போ அல்லது இந்த டேப்லெட்ஸு இது அது எல்லாமே வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்காக நான் தேனும் தினைமாவும் இப்போ சாப்பிட முடியாது, காலம் மாறிடுச்சு. அப்போ என்ன தான் சாப்பிட்றது? சார் இப்போ ஒரு கொடையை இப்போ இந்த சைடில் சொன்னாங்க, ஒரு கொடையை நிறுத்தி வெயிட்டு பார்க்குறாங்க, உங்களுடைய எவ்வளோ வெயிட் செக் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு சப்ளிமெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அவங்க என்ன கொடையை சொல்கிறாங்களோ அந்த சப்ளிமெண்ட் சாப்பிட்டு கிட்டத்தட்ட பார்க்கின்சன் மாதிரி உடம்புல ஒரு நடுக்கம் வந்து படுத்த படுக்கையாக 3 மாதம் மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட மோர் தென் 3.5 lakhs செலவு பண்ணாங்க சார். கிட்னி வந்து ஓவர் ஆக்டிவ் ஆகி அவங்களால ஷீ இஸ் இன்ஆக்டிவ் நவ். லெட் மீ கம் டு அபிலாஷ். ஃபுல் ஃப்ளெஜ்டாக 2 சைடும் பார்த்தீங்க, ஹெல்த் பிகம் அ பிக் பிஸ்னஸ், அதை மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த ட்ராப்புக்குள்ளே எல்லாரையும் உள்ளே இழுக்கிறாங்க. அதை பற்றி சமீபத்தில் உயிர்மையில் ஒரு கட்டுரை கூட நீங்கள் எழுதியிருக்கீங்க. ஒரு சம்மரி மாதிரி கூட நீங்கள் எனக்கு சொல்லலாம். 2 பேரும் பேசியதுலேருந்து நீங்கள் பேச விரும்புகிற விஷயம் என்ன சார்? இது வந்து நான் வந்து இந்த விஷயத்தை அறிவியல் பூர்வமாக நம்ம எல்லாருமே இதை பற்றி பார்த்தோம். இப்போ நான் கவனிச்சதில் இங்கே எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருக்குது. அது என்ன புரிதல்னா, இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஹெல்த்தை பற்றி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்முடைய ஹெல்த்துக்காக நிறைய மருந்துகள், சரியான மருந்துகள் சாப்பிட்றது, சரியான உணவுகள் சாப்பிட்றது, எடையை குறைப்பது, இதெல்லாம் செய்வதன் மூலமாக நம்முடைய வாழ்நாளை நீட்டிக்க முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும்னு ஒரு புரிதல் இருக்குது. நம்ம இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் இவ்வளோ விஷயத்த பேசி வந்திருக்கோம். ஆனால் இது வந்து ஒரு முழுக்க வந்து ஒரு தவறான புரிதல் அடிப்படையில் தான் வந்து இந்த நம்பிக்கைகளும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு தொன்மம், இது ஒரு மித்து மட்டும்தான் நினைக்கிறேன். அது ஏன்னு சொல்கிறேன். முதல்ல வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நோய்கள் வந்து பாரம்பரியமாக வருது, மரபியல் ரீதியாக வருது. இன்றைக்கி எல்லாமே நிறுவியிருக்காங்க. 1. 2வது ஒரு பிரச்சனை என்னென்னா, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒருத்தர் வந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்க நீண்ட நாள் இருப்பாங்க அப்படின்னு. ஒருத்தர் இங்கே ரொம்ப அழகாக சொன்னார், பீயிங் ஃபிட் வேறு, ஃபீலிங் ஃபிட் வேறு அப்படின்னு சொன்னார். ரொம்ப அழகாக சொன்னார் அவர். இந்த விஷயத்தான் நான் இங்கே வரேன். அதாவது நீங்கள் வந்து ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆய்வுகள், அதாவது இத்தனை நாள் நம்ம பேசின ஒரு விஷயங்கள் வந்து ஒரு பழைய காலத்து ஆய்வுகளை வைத்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இங்கே டாக்டர்ஸ் இருக்காங்க, அப்புறம் வந்து இங்கே நம்ம சாமானிய மனிதர்கள் பேசுனாங்க. இவங்கெல்லாம் பேசுகிற விஷயங்கள் எல்லாம் முழுக்க வந்து பழைய ஒரு ஆய்வை வைத்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த பழைய ஆய்வுகள் என்ன சொல்லிச்சுன்னா, உங்களுடைய உடலுடைய அந்த பிஎம்ஐ பற்றி நீங்கள் ஒரு வதம் நடந்துச்சு, முக்கியமான விஷயம் அது. பிஎம்ஐ பொறுத்து தான் வந்து உங்களுடைய உடம்புல வந்து நோய்கள் வர்றது, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது, நீங்கள் நீண்ட நாள் வாழறது, இத்தனையும் வந்து இது வச்சு தான் தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு பழைய ஆய்வை சார்ந்த விஷயம். இன்றைக்கி புதிய ஆய்வுகள், உதாரணமாக சமீபத்தில் கூப்பர் இன்ஸ்டிடியூட் வந்து அமெரிக்காவில் நடத்தின ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவங்க, ரொம்ப சத்தான உணவை சாப்பிடக்கூடியவங்க. சார் வந்து சொன்னார், இப்படி பலவிதமான சத்துகள் இருக்குது, எந்த விதமான எண்ணெய்கள் சாப்பிடணும், என்ன விதமான காய்கறிகள் சாப்பிடணும், எல்லாத்தையும் பற்றி நம்ம பேசணும். இவ்வளோ விஷயத்தையும் சாப்பிட்டு தினசரி வந்து உடலுழைப்பு செய்யக்கூடியவங்க, தினசரி ஏதாவது ஒரு உடல் பயிற்சி செய்யக்கூடியவங்க, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவங்க கூட 40 செத்து போகிறாங்க. ரொம்ப குண்டாக இருக்கக்கூடியவங்க, எந்த உடல் உழைப்பும் இல்லாதவங்க, எந்த ஒரு விதமான உணவு கட்டுப்பாடு இல்லாதவங்க கூட வந்து 80 வயசு 90 வயசுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது நான் சொல்றது போன தலைமுறையில், இந்த தலைமுறையில் நடந்துட்டு இருக்கு. இது இன்னைக்கு ஒரு ஆய்வில் கண்டுபிடிக்கிறாங்க. ஒருத்தரோட குண்டா இருக்கிறது, ஒருத்தர் வந்து எந்த விதமான லைஃப் ஸ்டைல் வாழ்றாங்க, என்ன விதமான உணவுகள் சாப்பிட்றாங்க, இதுக்கும் அவங்களுடைய வாழ்நாளுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் என்ன சிக்கல்லாம், இத்தனை விஷயங்களையும் இன்னைக்கு வந்து பேசக்கூடியவங்க எல்லாம் வந்து ஒரு பழைய ஆய்வுகளை வைத்து தங்களுடைய படிப்பை முடித்து இங்கே வந்து இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், இத்தனை நாள் நீங்கள் வந்து ஃபேட்டாக இருக்கிறது தப்பு, குண்டா இருக்கிறது வந்து பெரிய குத்தம் அப்படின்னு பேசி வந்தவங்க திடீர்னு அவங்களால மாற்ற முடியல. இன்னைக்கு பிரச்சனை தான். எல்லாருமே ஒரு விஷயத்தை நம்ம பேசி வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரே நாள் வந்து டாக்டர்ஸ் வந்து நீங்கள் பரவாயில்ல, குண்டா இருந்தால் கூட உங்களுக்கு வராதுன்னு சொல்ல முடியாது. அவங்க இத்தனை நாள் அப்படி சொல்லி பழகிட்டாங்க. இப்போ இது வந்து இதுக்குள்ள ஒரு பெருமை மாட்டிட்டு இருக்க, நம்மளால இது வெளியே வர முடியல. இது ஒரு மெயின் பிரச்சனை. ரெண்டாவது, நம்ம இதை அழகியல் பூர்வமாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். அழகியல் பூர்வமாக இந்த விஷயத்தை அதை கூட வந்து இங்கே ஒரு செகண்ட் ரோல் இருக்கக்கூடிய அந்த பெண் வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க. அவங்க வந்து நாளைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போகணுன்னா இன்றைக்கி வந்து நான் இப்படி உடம்பை குறைக்க ஆசைப்பட்டேன் அப்படின்னு. இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்காங்க. நான் ஒரு கல்லூரி ஆசிரியர்னா இந்த விஷயத்தை பார்த்துருக்கேன். பெண்கள் தான் ரொம்ப அதிகமாக மயங்கி விழுறாங்க. காலையில் வந்து 8:30 மணி 9 மணி 10 மணிக்கு அசம்பிளி தடதான் 2 பொண்ணுங்க விழுவாங்க. ஏன் பொண்ணுங்க எவ்வளோ விழுறாங்கன்னா, பொண்ணுங்கள்ட்ட தான் அந்த இமோஷனல் ஈட்டிங் ரொம்ப அதிகம்.
ஏதாவது ரொம்ப துக்கமாக இருக்காங்கன்னா அவங்க வந்து கம்மியாக சாப்பிடாம இருப்பாங்க. ஒரு வருத்தம்னா சாப்பிடாம இருப்பாங்க. உடம்பு குறைக்கணுங்கிறதுக்காக நிறைய பொண்ணுங்க சாப்பிட்றதே இல்லை. காலைல வந்து நிறைய பொண்ணுங்க பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறாங்க. நேரம் இல்லாதனால கிடையாது, ஆனால் அவங்க நிறைய நேரம் எடுத்து வந்து தங்களை அழகுபடுத்திப்பாங்க. உடம்பை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணுறாங்க. கிராமத்தில் வந்து ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கேன். ஒரு பொண்ணு வந்து வயசுக்கு வந்த உடனே அவளுக்கு வந்து முட்டை அடித்து கொடுப்பாங்க, அவளை குண்டாக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்து என்னுடைய கிராமங்களில் வந்து ஒரு பெண் வந்து குண்டாக இருந்தால் தான் அவள் அழகாக இருந்தால் தான் மக்கள் நம்புகிறாங்க. ஒரு பொண்ணு ஒல்லியாக இருந்தாலும் அவளை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க எப்படி குண்டாக்குறது அப்படின்னு. இன்னைக்கு எப்படி வந்து கடந்த 10 வருஷத்தை திடீர்னு நம்ம வந்து ஒரு ரெபோர்ட்டை எடுத்து இல்லை ஒல்லியாக இருந்தால் தான் அழகு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோம். அது அப்போ எப்படி நடந்தது பார்த்தீங்கன்னா, நம்ம இத்தனை காலமாக நம்முடைய மனம் நம்முடைய உளவியல் வேறு விதமாக இருந்திருக்கு. நம்ம வந்து முழுக்க மாறுபட்ட ரீதியில் சிந்தித்து வந்தவங்க வந்து திடீர்னு வந்து மேற்கத்திய சிந்தனை வந்து நம்மளை வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக எனக்கு எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். அறிவியல் தான் சரி நம்புகிறோம். அப்போ இந்த அறிவியல் ஒரு பக்கம் ஒரு 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 விழுமியத்தை வைக்குது, ஒரு வேல்யூ சிஸ்டம் வைக்குது, ஒல்லியாக இருக்க தான் அழகு அப்படின்னு. ஆனால் நம்ம பாரம்பரியமாக ஆயிரம் வருஷமாக வேற ஒரு விஷயத்தை நம்பி வந்திருக்கோம். இதுக்குள்ள பெரிய கான்ஃப்ளிக்ட் இருக்குது. மூணாவது வந்து எனக்கு இன்னைக்கு டாக்டர்ஸ் மேலே கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அவங்க வந்து படித்த விஷயங்களை திரும்ப திரும்ப ஒரு கிளிப்பிள்ள மாதிரி அப்படியே சொல்கிறாங்க. ஆனால் யதார்த்தத்தில் நிதர்சனத்தில் என்ன நடக்குதுங்கிறத பற்றி அவங்க எந்த விதத்தையும் கவலைப்பட்டதில்லை. இன்றைக்கி வந்து உங்களுடைய டயட் ஃபாலோ பண்ணுறதாகட்டும், உதாரணமாக ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னா, இன்றைக்கி இங்கே கூட நிறைய பேர் வந்து டயபெட்டிஸை பயப்பட்டதா சொன்னாங்க. டயபெட்டிஸ் இருக்குன்னா அவங்க எப்படிப்பட்ட ஒரு ஃபுட்டு சாப்பிடுங்கிறத பற்றி ஒரு சார்ட் போடுறாங்க. நீங்கள் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு டாக்டர் பண்ணீங்க அவங்க போடுவாங்க. அந்த சார்ட் படி யாருமே சாப்பிட முடியாது. அந்த சார்ட் படி ஒருத்தர் சாப்பிட்றாருன்னா, இப்போ இங்கே ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க வந்து பிஸ்கட் கொண்டு வராங்க, ரொம்ப தயாரிப்பாக இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி கூட இளைஞர்களாகட்டும் சாமானிய மனிதர்களாகட்டும் ஒரு அவ்வளோ பர்ஃபெக்டான டயட் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இங்கே சமூகத்துலேருந்து முழுக்க முழுக்க ஏலியன்ட் ஆகிடுவீங்க. வெளியில் பெரிய ஒரு அந்நியப்படுவீங்க. நீங்கள் ஒரு அலுவலகத்தில் இருக்கீங்க, ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது, அங்கே தரப்படி உணவு நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். பிரேக் போகிறீங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நீங்கள் சாப்பிட்டாகணும். அங்கே போய் நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க முடியாது. ஸோ யார் வந்து இப்படிப்பட்ட அந்த பக்காவான டயட் சார்ட் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க வந்து சமூகத்துலேருந்து முழுக்க விளக்கப்படுவாங்க. ஸோ இது வந்து பாசிபிள் கிடையாது. நம்முடைய பாரம்பரியமான உணவுகள் முழுக்க முழுக்க இன்றைக்கி இவங்க சொல்லக்கூடிய உணவுகள்லேருந்து மாறுபட்ட உணவுகள். ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னாடி எந்த வகையான உணவுகள்லாம் நமக்கு இன்ஆக்சசிபிளாக இருந்ததோ, கிடைக்காம இருந்தோ, அந்த உணவுகள் இன்றைக்கி அடித்தட்டு மக்களுக்கு கிடைக்குது. நீங்கள் சாப்பிடக்கூடிய நீங்கள் வந்து ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி 15 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரைட் ரைஸ் இல்லாட்டி சீன உணவுகள், வெஸ்டர்னைஸ்டான பல உணவுகள், ஒரு பர்கர், ஒரு சாண்ட்விச், இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து பழைய காலத்தில் எல்லாருக்குமே கிடைக்காத உணவாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து கொழுப்பு மிகுந்த இனிப்பு சத்து மிகுந்த, அதாவது இன்றைக்கி எந்த உணவுலாம் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ இந்த உணவுகள்லாம் இன்றைக்கி யாருக்கு ஆக்சசிபிளாக இருக்குன்னா அடித்தட்டு மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு ஆக்சசிபிளாக இருக்குது. உணவுங்கிறது அப்போ வந்து ஒரு பக்கம் இவங்களை ஆக்சசிபிளான உடனே அதுவரை வந்து இந்த உணவுகளை விரும்பி சாப்பிட்டு கொண்டு இருந்த உயர்தட்டு மக்கள் வந்து நேரம் மாற்றி இந்த உணவுகளை நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி கிராமத்தில் இருந்த மக்கள், அடித்தட்டு மக்கள் எந்த உணவு சாப்பிட்டாங்களோ அது இன்னைக்கு மேற்தட்டு மக்கள் சாப்பிட்றாங்க. ஏன் அப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னா, உணவோட அந்தஸ்து ஏதோ விதத்தில் பின்னப்படுது. ஆரோக்கியமான உணவுங்கன்னு அவங்க சொல்லக்கூடிய உணவு வந்து அந்தஸ்துக்கான உணவு தான். அதுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு, இதுக்குள்ள மிகப்பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு. அப்போ வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஒரு நூடுல் பாக்கெட்டை வந்து 10 ரூபாய்க்கு வாங்கி ஒரு சாதாரண ஒரு அடித்தட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து தன்னுடைய குழந்தை கொடுக்க முடியும். அப்போ இவங்க சொல்றாங்க நூடுல் சாப்பிடாதீங்க, அது வந்து உடம்பு கேடு. அப்ப நீங்க எது சாப்பிட்ட கான்வென்ட் ஸ்கூல்ல நூடுல கொடுத்தது அவங்க தான். இப்போ வந்து இவங்க நேரம் மாத்துறாங்க. ஸோ இவங்க எதெல்லாம் சாப்பிடுவாங்க அதை அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு ஆரோக்கியமான உணவுன்னு மாற்றப்படுது. அப்போ ஆரோக்கியம் பற்றி நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தொன்மை இருக்கு, ஒரு பெரிய மித்து இருக்கு. அதை சார்ந்து தான் இவ்வளோ பெரிய டிஸ்கஷன் உருவாகுது, பெரிய ஒரு பயம் உருவாகுது. எந்த அளவுக்கு அதிகமாக பயப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்ம சரியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட மாட்டோம். எந்த அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிடாம இருக்கோமோ அந்த உணவு நமக்குள்ளாடி பல விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஓகே, பியூட்டிஃபுல் வியூ. உணவுக்கு பின்னால் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பேசலாம். இது ஆச்சி மசாலா நியா நானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹாப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹாப். நான் கடைசியாக ஒருத்தட்ட ஒரு கேள்வி கேட்க நினச்சிட்டே இருந்தேன். நான் ஆரம்பத்துலேருந்து அவர் பேசலை. என்ன சொல்லப்போனால் இந்த ஷோவில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது அவர் தான். ஏன்னா சார் உங்கள்கிட்ட நான் கடைசியாக பேசுகிறேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக கடைசி வரைக்கும் அமைதியாக இருந்தார். அவர்கிட்ட மைக் கொடுங்க. 80 வயதிலும் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உங்களுடைய என்னென்ன பழக்கங்கள் காரணம்? காலையில் எழுந்து 4:30 மணிக்கு எழுந்து வாசலை தெளித்து விட்டு பெருக்கிவிட்டு நேராக பாலுக்கு சைக்கிளில் போவேன். சைக்கிளில் 1 கிலோமீட்டர் சைக்கிள் போயிட்டு மறுபடியும் சைக்கிள்லேருந்து வரணுன்றது இல்லை,
யாராவது வந்தாங்களான்னா கூடவே தள்ளிண்டே வந்துடுவேன். அந்த 1 கிலோமீட்டர் தள்ளின்னு வந்து வீட்டுக்கு வந்து வச்சுருவேன் பேசிட்டே. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழித்து பின்னாடியெல்லாம் நிறைய இடம் இருக்குது, அதெல்லாம் போய் பெருக்குவேன். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் இருந்தாங்கன்னா அதுக்குள்ளேயும் காப்பி வந்துடும். காப்பி சாப்பிட்ருவேன். நேராக பேப்பருக்கு சைக்கிள்லேயே போவேன். சைக்கிளே போய் அங்கே பேப்பர் வாங்கிட்டு வந்து 1.5 hour படிப்பேன். வாசல்லையே உட்காந்து லைட்டு போட்டு படிக்க மாட்டேன், வாசல்லையே உட்காந்து படிச்சுடுவேன். 3 பேப்பரையும் படிப்பேன் 1.5 hour. படிச்சுட்டு அதுக்கப்புறம் உடனே நான் குளிக்கிறதுக்கு போயிடுவேன். குளிக்கிறதுக்கு போனால் நானே என் துணியை துவைச்சிப்பேன். வாஷிங் மெஷின் இருக்குது கிடையாது, எனக்கு கிடையாது. நான் தான் எல்லாத்தையும் துவைச்சிட்டு உணர்த்திட்டு அது போயிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய காலை எங்களுக்கு என்னென்ன இருக்கோ அந்த இதெல்லாம் ஸ்லோகமெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு 1.5 hour ஆகும். அந்த இதெல்லாம் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவேன். எத்தனை மணி 9 சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் ஐ வில் லீவ் தி ஹவுஸ். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதில் இது ஏதோ ப்ராப்ளம் வந்ததுனாக்கா ஐ வில் சால்வ். நான் இபியில் வேலை செஞ்சேன், அவங்களுக்கு ஃபேமிலி பென்ஷன் ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாத்தையும் போய் எங்கே இருந்தாலும் போய் இது பண்ணிட்டு பண்ணிட்டு அவங்களுக்கு ஆஃபீஸில் போய் சொல்லிவிட்டு என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் ரெமெடி பண்ணிவிடுவேன். இந்த மீன் டைம் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டு, என் ஃபேமிலி பேங்க் அக்கௌண்ட்டு, என் டாக்டருடைய பேங்க் எல்லாத்தையுமே எடுத்து கம்ப்ளீட்டாக வச்சுன்னு இருப்பேன். எந்தெந்த தேதியில் எது வருது, எது போடணும் எல்லாமே ஐ காட் மை ஓன். இது அதான் எல்லா புக்கும் என்கிட்ட தான் இருக்குது. ஸோ ஐ வில் see that everything is done properly. இந்த மாதிரி டிசிப்ளின்டாக போனாக்கா ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஜென்ரலாக என்ன சாப்பிடுவீங்க? உங்கள் உணவு பழக்கம் என்ன? உணவு பழக்கம் இதுதான். காலையில் சாப்பாடு தான். ஐ ஓன்ட் see the டிவி. ஐ ஓன்ட் see the டிவி. மெயின் பாயிண்ட். ஆக்சுவலாக இவர் நமக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கார். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர் மாதிரி நம்மளால் முடியாது அப்படின்னாலும் கூட இவர் 2 விஷயத்தை செய்கிறாரு. ஒன்று, தன்னுடைய வேலைகளை தானே பார்த்து கொள்வது ஒன்று. 2வது, தன்னுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்தை வாழ்க்கை சூழலையே அமைச்சுக்கிறது. 2வது, தன்னுடைய மென்டல் ஃபிட்னஸையும் அவர் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறது தான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். 3 பேப்பரை 1.5 மணி நேரம் படிக்கிறாரு, உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாரு, கூட இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உதவுறாரு, எமோஷனல் அட்டாச்மெண்ட் வச்சுருக்கிறாரு, அடுத்தவங்களுக்கு தன்னால் என்ன செய்ய முடியுங்கிறத பார்க்குறாரு. ஃபீலிங் ஹெல்த்தி, அவர் அழகாக சொன்னார், அதை அவரும் கோட் பண்ணார். ஃபீலிங் ஹெல்த்திங்கிறது வேற, ஹெல்த்தியாக இருக்கிறதுங்கிறது வேற. உங்களுடைய சப்ளிமெண்ட், உங்களுடைய டேப்லெட் அல்லது நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த தற்காலிக விஷயங்கள் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் அப்போதைக்கு ஒரு இதாக இருக்கலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் இது கூட லைட்டாக தலைவலி மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் தலைவலி டேப்லெட் ஒன்று சாப்பிட்டுனா சுறுசுறுப்பாக இருக்க மாதிரி இருக்கும், ரத்த ஓட்டம் வேகமாக இருக்கும், அவ்வளோதான். அது டெம்பரவரி மட்டும்தான். அதுக்காக நான் குண்டாயிட்டா என்னுடைய கணவன் என்னிடமிருந்து பிரிந்து போய் விடுவாங்கிற அளவுக்கு உங்கள் மனதை பலகீனப்படுத்தி இருக்கிறது ஊடக வழியிலான இந்த ஹெல்த்துங்கன்னா இது மென்டல் ஃபிட்னஸை காலி பண்ணிருச்சு. இந்த டைமில் நாம் இதை ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கு. பிகாஸ் நம்மளை நோக்கி இந்த ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்கள் அதிகமாக வெளி உலகத்திலிருந்து உள்ள வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், இந்த விஷயத்தை நம்ம செய்யலாமா செய்ய வேண்டாமா, இது உண்மையிலேயே எனக்கு பலனளிக்குமா இல்லையா? அவர் சொன்னார், ஒரு கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கிறவன் 1 முறைக்கு 2 முறை இது குறித்து யோசித்து விட்டு முடிவெடுப்பான். அந்த 1 முறை யோசிச்சா போதும். ஆட்டு மந்தையாக ஓடுகிற மனநிலை நமக்கு பயத்தை உண்டாக்கும். எந்த நோயையும் மென்டல் ஃபிட்னஸ் இருந்தால் நம்மளால் ஜெயிச்சிட முடியும். மென்டல் ஃபிட்னஸ் இல்லாமல் சாதாரண நோயை கூட ஜெயிக்க முடியாது. If you want to be physically fit, be fit mentally. That's very most important thing. ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு வாதம் நடத்தியிருக்கோம். ஸோ என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒட்டுமொத்த ஷோவினுடைய கீயை கரெக்டாக எடுத்து ஹேண்டில் பண்ணிடுவாங்க சில பேர். அப்படி 2 பேரை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஒருவர் மென்டலி ஃபிட்டாக இருக்கணும், ஃபீல் ஹெல்த்திங்கிறது வேற, ஹெல்த்தியாக இருக்கிறது அப்படிங்கிறது வேற. அதை புரிந்து கொள்வது தான் ஹெல்த்தை பற்றின அவேர்னஸை தரும்னு ரொம்ப அழகாக சொன்னார். அந்த டாக்டருக்கு அந்த பரிசை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் கிஃப்ட் வவுச்சர். வாங்க டாக்டர். ஒல்லியாக தான் இருக்காரு, ஆனால் ஹெல்த்தியாக தான் இருக்கார், கை இரும்பு பிடியாக இருக்கு. தேங்க்யூ டாக்டர், தேங்க்ஸ் ஃபார் த ரைட் இன்ஃபோ. தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். யா, எப்பொழுதுமே என்னுடைய கருத்து சரி அப்படின்னு நினைக்கக்கூடிய இயல்பு எல்லோருக்குமே உண்டு. அதே நேரத்தில் எதிர் தரப்புலேருந்து பேசக்கூடிய கருத்துக்களுக்கு நியாயமான பதில்களை சொல்லுவதும் அதிலிருந்து எதையாவது புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு தேடுவதும் தான் ஒரு நல்ல டிபேட்டில் பங்கு பெறுவதனுடைய அழகு. அப்படி ஒருத்தர் ஆரம்பத்திலேருந்தே தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ முன் வச்சார். அவருக்கு நம்ம கொடுக்க போகிற பரிசு திருச்சி சிங்கப்பூர் ஹார்ட்வேர்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி. எஸ், யூ ஆர் த ரைட் சாய்ஸ் ஃபார் தட். ப்ளீஸ். குட் ஒன். திங்க் ட்வைஸ், கட் ஒன்ஸ். ஆல் த வெரி பெஸ்ட். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். அதற்காக மென்டலாகவும் ப்ரிப்பராகவும். there is a role model here. thanks a lot sir.
ஒரு அழகான ஒரு சிம்பிளான வழிமுறை சொல்லி கொடுத்துருக்கீங்க. இவ்வளவு நம்மளால முடியாட்டி இதில் 1-2 முயற்சிக்கலாம். இது மாதிரியான அழகான முக்கியமான இன்னொரு சந்திப்பில் பேசலாம். இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள் பவர்ட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹாப். அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.